அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது ஞான சஞ்சீவனம் குருகுலத்தின் சார்பாக நடத்தப்படுகின்ற பவர் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிற ஒரு அறிமுக நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். ஒரு அற்புதமான தருணம். இந்த மாலை வேளையிலே உங்கள் அனைவரையும் இங்கு சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் வாழ்க்கைக்காக, உங்களுடைய புரிதலுக்காக, உங்களுடைய தெளிவுக்காக ஒரு மணி நேரத்தை உங்களுடைய நேரத்தை நீங்கள் ஒதுக்குவதற்காக திட்டமிட்டதற்கு முதல்ல எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இந்த நிகழ்ச்சியானது ஒவ்வொரு மாதமும் 21 நாள் அற்புதங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்புல விடிய காலை 4 மணி முதல் 5:30 மணி வரை ஞான சஞ்சீவன குருகுலமானது இந்த பயிற்சியை கடந்த 5 ஆண்டுகளாக நாம் நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த பயிற்சியினுடைய அறிமுக வகுப்பாக இன்று மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை 1 மணி நேரம் ஒரு அறிமுக வகுப்பு உங்களுக்காக, ஒரு இலவச வகுப்பு. இது ஒவ்வொரு மாதமும் இந்த நிகழ்ச்சி துவங்குவதற்கு முன்னே ஒரு அறிமுக வகுப்பு, இலவச வகுப்பு நடப்பது வழக்கம். அதில் இன்றைய அறிமுக நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்ப இந்த பவர் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதுல ஒவ்வொரு மாதமும் நாம் ஒவ்வொரு மாதிரியான ஒரு பரிணாமத்துல உங்களோடு நான் சில விஷயங்களை பரிமாறிக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நான் ரொம்ப ஒரு இயல்பாக யதார்த்தமாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை பத்தி நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது அன்றாட நாம கடந்து வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. நம்ம வீட்டுல சந்திக்கிறது, நம்ம அலுவலகத்துல சந்திக்கிறது, நம்ம நண்பர்களிடம் சந்திப்பது, உறவினர்களிடம் சந்திப்பது, எதிர் வீட்டுல சந்திப்பது, இந்த மாதிரி நீங்க அன்றாட சந்திக்கிறதுல நாம சாதாரண விஷயம், சாதாரண செய்தின்னு கடந்து வர்ற ஏதோ ஒரு செய்தி நம்மளுடைய வாழ்விலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அது செய்தியாக பார்ப்பின் செய்தி, அந்த செய்திக்கு பின்னாடி ஒரு சம்பவம் இருப்பதாக பார்ப்பின் அது ஒரு சம்பவம், அந்த சம்பவத்திற்கு பின்னாடி ஒரு குணாதிசயம் இருப்பதாக பார்த்தால் அது குணாதிசயம், அது குணாதிசயத்திற்கு பின்னாடி அது நமக்கு நெருங்கிய தொடர்பு இருக்குதுன்னு பார்த்தா அது நம்ம நெருங்கிய தொடர்பு இருக்கிற ஒன்று. அப்படி நாம கடந்து வர்றோம். நீங்க எல்லாருமே காலையில எழுந்திரிச்ச உடனே நியூஸ் பேப்பரை பார்க்கலாம், இல்ல டிவியை பார்க்கலாம், இல்ல ஏதோ ஒண்ணு உங்க செய்தியை அப்டேட் பண்றதுக்காக நீங்க பாக்குறீங்க. அப்பா இந்த நாட்டு நடப்பு என்னப்பா நடக்குது, நம்மளை சுத்தி என்னப்பா நடக்குது, என்ன நியூஸ் ஓடுது, கொஞ்ச நேரம் நியூஸ போடு அப்படின்னு போட்டா 90% இங்க அவன் பறிச்சுட்டான், அவன் திருடிட்டான், இவன் அவனோட ஓடிட்டான், இவன் இப்படி இருக்கிறான், இவன் டாக்ஸ் கட்டினா, இவன் கட்டல, இப்படின்னு ஒரு செய்தி ஒரு பக்கம் இருக்குது. ஆனா சின்னதா ஒரு கட்டத்துல நீங்க ரொம்ப நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் என்னவா இருக்குன்னா, சின்னமா ஒரு பாக்ஸ் போட்டு ஒரு பாக்ஸ்ல போட்டு நீங்க அதை கவனிச்சிருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி நீங்க கவனிக்காம விட்ட ஒரு செய்தியை உங்க முன்னாடி நான் கொண்டு வந்து பிரசன்ட் பண்ணணும்னு நான் விரும்புறேன். இன்று இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒரு செய்தித்தாள் வந்தது. அந்த செய்தித்தாளை நீங்கள் படித்தீர்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. சரி, அந்த செய்தித்தாளை நீங்க பார்க்கலனாலும் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு செய்தி வந்திருக்கிறது. அந்த செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு செய்தி அது. இது நீங்க யதார்த்தமா நம்ம எல்லாருமே என்ன பார்க்கிறோம்னா வெறும் செய்தியாக பார்க்கிறோம். இது வெறும் செய்தியாக பார்க்காதீர்கள் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். இது வெறும் செய்தி அல்ல. நீங்க பார்க்கிறது வெறும் செய்தி அல்ல அப்படிங்கிற. So the நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு செய்தி பதிவிட்டு இருக்கிறது. அது என்ன பதிவிட்டு இருக்கிறது அப்படின்னா, லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ் growing in India prevalent among 35+ ஏஜ் குரூப் அப்படின்னு ஆங்கிலத்தில் இருக்கு. அதை அப்படியே தமிழாக்கம் பண்ணோம்னா, இந்தியாவில் வளர்ந்து வரும் வாழ்க்கை முறை கோளாறுகள் 35 வயதுக்கு மேற்பட்டவர்களிடையே அதிகம் காணப்படுகின்றன அப்படின்னு ஒரு வாசகர். செய்தித்தாள்ல என்ன இருக்குங்க? இந்தியாவில் 35 வயதை கடந்தவர்களிடம் வாழ்வியல் முறை கோளாறு, வாழ்க்கை முறை கோளாறு, லைஃப் ஸ்டைல் டிசார்டர் அப்படின்னு ஒண்ணு அதிகரித்து வருகிறது அப்படின்னு ஒரு செய்தி. இன்றைய நாளிதழ், இன்னைக்கு செப்டம்பர் 4, 2024 மாலை 5:36 நீங்க தேதி பார்க்கலாம், இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கலாம். இது என்னது? இது நாம இதை ரொம்ப சாதாரணமா பார்க்கலாமா? இது நம்ம ரொம்ப எல்லாத்து வீட்லயும் யாருக்கோ நடக்குதுங்கிற மாதிரி நம்ம இதை கடந்து போலாமா? இல்லைங்க. 3 ஆண்டுகளுக்கு முன்னாடியே WHO ஒரு அறிக்கையை விட்டு இருந்தது. 2036
2036 லைஃப் ஸ்டைல் டிசார்டர்னால 76% உயிர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. 76% உயிரிழப்பு என்பது லைஃப் ஸ்டைல் டிசார்டர்னால் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடியே WHO ஒரு அறிக்கையை விட்டுருச்சு. இப்ப 3வது ஆண்டுல ஒரு செய்தி, இன்னைக்கு நிகழ்காலத்துல ஒரு செய்தி என்ன சொல்லுது? 35 வயதுக்கு மேற்பட்டவர்களிடையே வாழ்க்கை முறை கோளாறு, வாழ்வியல் முறை கோளாறு, லைஃப் ஸ்டைல் டிசார்டர் என்பது அதிகரித்து வருகிறது அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. இந்த செய்திக்கும் நமக்கும் என்ன தொடர்பு? நமக்கும் என்ன சம்பந்தம்? நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வகையில ஒண்ணு 35 வயசுக்கு மேல இருப்போம், இல்லைன்னா 35 வயசுக்கு நெருக்கமா இருப்போம், இல்லைன்னா 35 வயசை நோக்கி பயணித்துக் கொண்டு இருப்போம். கரெக்டுங்களா? ஒண்ணு நீங்க 35 வயசு நோக்கி பயணிச்சுட்டு இருப்பீங்க, இல்லைன்னா 35 வயசு கேட்டகரியில இருப்பீங்க, இல்லைன்னா 35 வயசை தாண்டி இருப்பீங்க. இப்ப இந்த 3 கேட்டகரி மக்களுக்குமே இந்த விழிப்புணர்வு தேவை. அப்ப பவர் ஆஃப் மைண்ட்னு நான் சொல்றதுல பொதுவாக உங்க மனம் ரொம்ப பலமா இருக்கணும், உங்க மனம் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும், நீங்க நினைச்சா எதை வேணா அடையலாம்னு சொல்றது பொது கருத்து. இன்னைக்கு நான் அதை பேச விரும்பல. உங்களுடைய மனம் எவ்வளவு தெளிவாக இருப்பின் நிகழ்காலத்துல நீங்க சந்திக்கிற பிரச்சனையிலிருந்து நீங்க எப்படி மீண்டு வருது அப்படிங்கிறது குறித்து தான் நான் இன்னைக்கு பேச போறேன். அப்ப பவர் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது சாதாரணமா நான் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்காக பிறந்திருக்கிறேன், நான் ஜெயிச்சிருவேன், நான் இமயமலை ஏறிடுவேன் அப்படி இப்படின்னு பேசுறது அல்ல. நம்மளை சுத்தி ஒரு சிக்கல் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நம்மளை சுத்தி நீங்க விரும்பலனாலும் வாழ்க்கை சூழல் கோளாறாக மாறிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தகவலுங்க. இது 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி WHO சொல்லிருச்சு. இப்போ ஒரு கேள்வி எழுது. அது என்னங்க வாழ்க்கை முறை கோளாறு அப்படின்னா என்ன? புரியலையே. லைஃப் ஸ்டைல் டிசார்டர் அப்படின்னா என்ன? புரியலையே. நல்ல கேள்வி. புரிஞ்சுக்கலாம். லைஃப் ஸ்டைல் டிசார்டர் அப்படிங்கிறது ரொம்ப 3 முக்கியமான விஷயத்தை குறிக்கிறது. லைஃப் ஸ்டைல் டிசார்டர் என்பது 3 முக்கியமான ஒரு விஷயத்தை குறிக்கிறது. பாயிண்ட் நம்பர் 1, எமோஷனல் இம்யூனிட்டி குறைந்து கொண்டு வருகிறது. இன்றைய மனிதர்களிடையே, இன்றைய மக்களிடையே, குறிப்பாக 35 வயதுக்கு மேற்பட்டவர்களிடையே எமோஷனல் இம்யூனிட்டி குறைந்து கொண்டு வருகிறது. எமோஷன் அப்படின்னா உணர்வு, இம்யூனிட்டி அப்படின்னா எதிர்ப்பு தன்மை. அதாவது ஒரு உணர்வுகளை கையாளுகின்ற மனநிலை குறைந்து கொண்டு வருகிறது. வருத்தங்களை, தோல்விகளை, சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடிய பக்குவம் குறைந்து கொண்டு வருகிறது. அதுதான் எமோஷனல் இம்யூனிட்டி. அது குறைஞ்சுகிட்டே இருக்குது. பாருங்க, இன்னைக்கு நிறைய பேரு டிப்ரெஷன்ல இருக்கிறான். என்ன டிப்ரெஷன் கேட்டா, வாழ்க்கையில ஒண்ணு சம்பளம் குறைவாக இருக்கிறது, இல்லைன்னா குழந்தைகளுக்கு உண்டான ஃபீஸ கட்ட முடியல, இல்லைன்னா லோனை கட்ட முடியல, இல்லைன்னா வாங்கின கடனை கட்ட முடியல, இல்லைன்னா வாழ்க்கையவே சந்தோஷமாக வாழ முடியல. டிப்ரெஷன். அப்ப இந்த எமோஷனல் இம்யூனிட்டி, ஒரு உணர்வுகளை கையாளுகின்ற பக்குவம் குறைந்து கொண்டு வருகிறது. இது ஒண்ணு. 2வது ரொம்ப முக்கியமானது காக்னிட்டிவ் கோஷன் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம். தமிழ்ல சூழ்நிலைகளை, சவால்களை, பிரச்சனைகளை எதிர்கொள்ளுகின்ற மனநிலை, அதுவும் குறைந்து கொண்டு வருகிறது. எப்படிங்க? அதாவது உணர்வு ரீதியா ஒரு விஷயத்தை கையாளுகின்ற பக்குவம் குறைந்து வருதுங்கிறது முதல் பாயிண்ட். 2வது பிரச்சனைகளை எதிர்கொள்றதுக்கே நாம தயாரா இல்லைங்க. ஒரு சவால்களை எதிர்கொள்றதுக்கே தயாரா இல்ல. பிரச்சனைன்னு ஒண்ணு வராம இருந்தா நல்லா இருக்கும். பிரச்சனைன்னு வந்துட்டாலே நமக்கு வாழ்க்கையில டிப்ரெஷன் தான் இருக்கிறது. அப்போ காக்னிட்டிவ் கோஷன் குறைந்து கொண்டு வருகிறது. சவால்களை, பிரச்சனைகளை எதிர்கொள்ளுகின்ற மனநிலை, அந்த சுபாவம் குறைந்து கொண்டு வருகிறது. 3வது செல்ஃப் டிசிப்ளின், சுய ஒழுக்கம் குறைந்து கொண்டு வருகிறது. இது 3 தாங்க லைஃப் ஸ்டைல் டிசார்டர் அப்படின்னு அர்த்தம். அப்ப வாழ்க்கை முறை கோளாறு அப்படின்னா என்னங்க? ஒண்ணு எமோஷனல் இம்யூனிட்டி குறைஞ்சிட்டு வர்றது, உணர்வுகளை கையாளுகின்ற பக்குவம் குறைந்து கொண்டு வருகிறது. 2வது காக்னிட்டிவ் கோஷன், பிரச்சனைகளை எதிர்கொள்ளுகின்ற மனநிலையின் குறைந்து கொண்டு வருகிறது. 3வது சுய ஒழுக்கம் குறைந்து கொண்டு வருகிறது. இந்த 3னால வரக்கூடிய டிசீஸ் தான் லைஃப் ஸ்டைல் டிசார்டர், வாழ்க்கை முறை கோளாறு. அப்ப இனிமேல் 2036க்கு அப்புறம் உயிரிழப்பு என்பது ஹார்ட் அட்டாக்னால உயிரிழக்கிறத விட
கேன்சரை விட இது அதிகமாக இருக்குன்னு தகவலுங்க. இந்த பேப்பரை போய் படிச்சீங்கன்னா தெரியும். கேன்சரை விட உயிரிழப்பு லைஃப் ஸ்டைல் டிசார்டர்னால வரப்போகுது அப்படிங்கிறது தகவல். நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் கேன்சர் தான் குணப்படுத்த முடியாத ஒரு நோயின்னு. குணமாக்க முடியாத நோய் என்பது கேன்சர்னு நினைச்சிட்டு இருக்கிறான். அதை விட ரொம்ப முக்கியமானது வாழ்க்கை முறை கோளாறு என்பது. நாம அதை ரொம்ப சாதாரணமா நினைக்கிறோம். ஆனா இன்னைக்கு நான் அதை தீர்ப்பதற்குண்டான தெளிவை இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்துருவேன். டோன்ட் வரி. இந்த வாழ்க்கை முறை கோளாறுல இருந்து நீங்க வெளியே வருவதற்குண்டான சூட்சமத்தை நான் இன்னைக்கு இந்த அடுத்த ஒரு 1/2 மணி நேரத்துல கொடுத்துருவேன். இன்னைக்கு வகுப்புக்கு நீங்க வந்திருந்தீங்கன்னா, இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வந்திருந்தீங்கன்னா, அது நிச்சயம் உங்களுடைய தாய் தந்தையருடைய ஆசீர்வாதம் மட்டுமே. நான் உங்களை சந்திப்பதும் என்னுடைய தாய் தந்தையருடைய ஆசீர்வாதம். இந்த செய்தி நம்ம காதுல விழுகிறதுக்கே ஒரு பிராப்தம். இந்த செய்தி என்னை வந்து சேர்வதற்கே ஒரு அமைப்பு இருக்கும். சரி, ஓகே, இருந்துட்டு போகட்டும். கமிங் டு தி பாயிண்ட். அப்ப இந்த 3 விஷயத்தை ஒரு தனி மனிதன் எவ்வாறு சரி செய்வது? 1, எமோஷனல் இம்யூனிட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்றது? உணர்வுகளை கையாளுகின்ற மனப்பக்குவத்தை எவ்வாறு மேம்படுத்திக் கொள்வது? 2வது காக்னிட்டிவ் கோஷனை எப்படி இம்ப்ரூவ் பண்றது? ஒரு பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய மனநிலையை, சுபாவத்தை எப்படி மேம்படுத்திக் கொள்வது? 3வது சுய ஒழுக்கத்தை எப்படி சரி செய்து கொள்வது? இந்த 3 பாயிண்ட் தான். இந்த 3 பாயிண்ட்டுக்கும் இன்னைக்கு நான் தீர்வு கொடுக்குறேன். இப்போ இந்த 3 பாயிண்ட்டுக்கு நீங்க தீர்வு நீங்க கண்டுபிடிக்கணும்னா அடுத்த ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லுது. அதே நியூஸ் பேப்பர் அடுத்த ஒரு தகவலையும் சொல்லுது. அந்த தகவல் இந்த விஷயத்தை எப்படி நீங்க சரி செய்யணுங்கிறதுக்கு ஒரு தகவலாக இருக்குது. அது என்ன சொல்லுது? அடுத்த தகவல் என்ன சொல்லுது? தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு நியூஸ் பேப்பர் என்ன சொல்லுது? ஹாப்பினஸ் லெவல்ஸ் இன் அர்பன் இந்தியன்ஸ் shall decline for June 2023. ஜூன் மாதம் 2023க்கு அப்புறம் இந்தியாவில் வாழக்கூடிய மனிதர்களிடையே, மக்களிடையே மகிழ்ச்சி அப்படிங்கிறது குறைந்து கொண்டு வருகிறது அப்படின்னு ஒரு சர்வே சொல்லுது. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா உங்ககிட்ட பதில் இருக்கா? எந்த நாட்டில் வாழுகின்ற மக்கள் மிக சந்தோஷமாக இருக்கிறார்கள், மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா உங்ககிட்ட பதில் இருக்குங்களா? நீங்க சொல்லலாம், சார் அமெரிக்கால இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க, சிங்கப்பூர்ல இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா ஆச்சரியமிக்க தகவல் என்ன தெரியுங்களா? பின்லாந்து, டென்மார்க் இந்த 2 கண்ட்ரில இருக்கக்கூடிய மக்கள் தான் மாறி மாறி, அதாவது ஒரு ஆண்டு பின்லாந்து வந்ததுன்னா இன்னொரு ஆண்டு டென்மார்க், இந்த 2 நாடுகள் மட்டுமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாடுகளாக ஒவ்வொரு முறையும் மாறி 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 செலக்ட் பண்றாங்க. ஒரு டீம் வந்து அதை சர்வேல டிக்ளேர் பண்றாங்க. அப்ப பின்லாந்து அப்படிங்கிறதும் டென்மார்க்ங்கிறது இருக்கிறதுலே ரொம்ப குறைவான மக்கள் தொகையை கொண்டு அல்லது பரப்பளவுல கொஞ்சம் குறைவாக கொண்டு உள்ளது. இப்ப இந்த ஹாப்பினஸை எப்படி மெஷர் பண்றாங்க? இந்த மகிழ்ச்சியை எதை வைத்து மெஷர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சில பாராமீட்டரை வச்சு ப்ரெஷர் பண்றாங்க. தனி மனிதனுடைய வருமானம், அவனுடைய முடிவெடுக்கக்கூடிய சுதந்திரம், அவனுடைய லைஃபினுடைய எக்ஸ்பெக்டன்சி, அவன் எவ்வளவு காலம் வாழ்க்கையை வாழுகிறான், இந்த மாதிரி ஒரு 6 வகையான பாராமீட்டரை வச்சு அவங்க முடிவு பண்றாங்க. பட் அது இப்ப வேண்டாம், அதை கொஞ்சம் வச்சுக்குவோம். ஆனா நம்ம இந்தியால எந்தெந்த பாராமீட்டர்லாம் ஒரு ஹாப்பினஸ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு இந்த சர்வே சொல்லுது. எந்தெந்த பாராமீட்டர்லாம் நம்மளுடைய இந்தியன்ஸினுடைய மனநிலையை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, எது உங்களுக்கு மகிழ்ச்சி என்று மனிதர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல பாருங்க, தன்னுடைய குடும்பம் எவ்வளவு இருக்கிறது, குடும்பம் எப்படி இருக்கிறது, குடும்பம் எந்த மாதிரி இருக்கிறது என்பது 73% ஒரு மனிதனுடைய மகிழ்ச்சியை தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லுது. அடுத்தது எப்படிங்க? அப்ப நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா அப்படிங்கிறது எதை வைத்து ஒரு மனிதன் முடிவெடுக்கிறான்? என்னுடைய குடும்பம் நல்லா இருக்குதா, என் குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கிறதா, என் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கிறதா, என் குடும்பம் வருமானத்தை ஈட்டி இருக்கிறதா? அப்ப ஃபேமிலி என்பது 73% பங்கு அளிக்கிறது. இரண்டாவது, அதாவது பிக்கஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ். இரண்டாவது ஆரோக்கியம். ஒரு தனி மனிதனுடைய ஆரோக்கியம் 66% அவன் மகிழ்ச்சியை தீர்மானிக்குது. அப்ப இன்னைக்கு நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா? என்னங்க வாழ்க்கை அப்படின்னு நீங்க ஒரு பதில் சொன்னீங்கன்னா அதுல 73% உங்க குடும்பம் ஒண்ணும் மகிழ்ச்சியா இல்ல, 66% உங்களுடைய ஆரோக்கியம் சுமூகமாக இல்ல. இதனாலதான் நீங்க வாழ்க்கையை விரக்தியா பாக்குறீங்கன்னு இந்த சர்வே சொல்லுது. அப்ப முதல் ஃபேமிலி, 2வது ஆரோக்கியம், 3வது ஒரு விஷயம் என்ன சொல்லுது அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சமூகம், ஃப்ரெண்ட் சர்க்கிள், நண்பர்கள், உறவினர்கள், ஃப்ரெண்ட் சர்க்கிள்,
அது 63%. எப்படிங்க உங்க ஆரோக்கியம் 66%ம்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நெட்வொர்க் யார கூட எல்லாம் நீங்க தொடர்புல இருக்கிறீங்க, என்ன மாதிரி நண்பர்களை வச்சிருக்கிறீங்க, என்ன மாதிரி நெய்பர் வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறது 63%. அடுத்தது தாங்க உங்க தொழில் வருது. அடுத்ததுதான் உங்க ஒர்க். வேலைக்கு போறீங்களா, சொந்த தொழில் பண்றீங்களா அப்படிங்கிறது 59%. அப்ப உங்க மகிழ்ச்சியை தீர்மானிக்கிறது உங்களுடைய வேலை எத்தனை சதவீதம், நீங்க செய்கின்ற தொழில் எத்தனை சதவீதம், 59%. உங்களுடைய பிசினஸ் அசோசியேட்ஸ் இல்லைன்னா உங்க கூட பணிபுரியக்கூடிய நபர்கள் பியர்ஸ்ன்னு சொல்றோம், அவங்க 58% உங்க மகிழ்ச்சியை தீர்மானிக்கிறாங்க. அதாவது இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க, தீர்மானிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது, இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க. அதை தொடர்ந்து உங்களுடைய நெய்பர்ஸ் 56%. உங்களுடைய பொருளாதார சூழ்நிலை பாருங்க 52%. எப்படிங்க உங்களுக்கு என்ன பொருளாதாரம் இருக்கு, உங்களுக்கு என்ன வருமானம் வருது அப்படிங்கிற அந்த பொருளாதாரம் உங்களுடைய மகிழ்ச்சியை தீர்மானிக்கிறது எத்தனை சதவீதமாக இருக்கிறது, 52% இருக்கிறது. Among other areas which is determined their happiness in everyday life, these sources of happiness witnessed in a decline in the month of June. அப்போ இந்த ஜூன் 2023க்கு பிறகு, சென்ற ஆண்டு ஜூன் மாதத்திற்கு பிறகு இந்தியர்களிடையே மகிழ்ச்சி என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வருகிறது. அதுல தீர்க்கமாக அவனுடைய குடும்பங்களினால், அவனுடைய ஆரோக்கியத்தினால், அவனுடைய நண்பர்களினால், அவனுடைய நெய்பரினால், அவனுடைய வேலையினால், தொழிலினால், அவனுடைய பிசினஸ் அசோசியேட்ஸ்னால், அவனுடைய பொருளாதார சூழ்நிலையினால் அப்படின்னு ஒவ்வொரு பங்காக வகிக்கிறது. இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, இத நீங்க இந்த பர்சன்டேஜ மார்க் பண்ணிக்கங்க. ஃபேமிலி 73%, ஹெல்த் 66%, உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் 63%. நோட் பண்ணிக்கங்க, இதுக்கு பின்னாடி ஒரு அசைன்மெண்ட் இருக்கு, நான் ஃபைனலா கொடுக்குறேன். அதே மாதிரி உங்களுடைய ஒர்க் 59%, உங்க பிசினஸ் அசோசியேட் 58%, உங்க நெய்பர்கள் 56%, உங்களுடைய பைனான்சியல் கண்டிஷன்ஸ், உங்களுடைய பொருளாதார சூழ்நிலை 52%. இது எல்லாமே உங்க மகிழ்ச்சியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. சரி, இந்த பாராமீட்டர்லாம் ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியை தீர்மானிக்கிறது. அடுத்த ஒரு செய்தி, இதே நியூஸ் பேப்பர்ல வந்து மற்றும் ஒரு செய்தி என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த லைஃப் ஸ்டைல் டிசார்டர் அப்படிங்கிறது NCD அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு மெடிக்கல் டேர்ம்ல நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னு. அதாவது சில வியாதிகள் வந்து நீங்க வாயில இருந்து ஒரு எச்சில் வந்துச்சுன்னா அது மூலியமா பரவும். சில வியாதிகள் வந்து தொட்டைங்கன்னா பரவும். அதாவது ஒரு ஒரு கனெக்ட் இருந்ததுன்னா அந்த கனெக்ட்னால பரவுவதுங்கிறது கம்யூனிகபிள் டிசீஸ். கனெக்டே இல்லாம பரவுச்சுன்னா அதுக்கு பேரு நான் கம்யூனிகபிள் டிசீஸ். புரியுதுங்களா? சில வியாதிகள் வந்து கனெக்டே இல்ல, கனெக்ட் இருக்காது, ஆனா அது வியாதி பரவும். இப்ப இந்த லைஃப் ஸ்டைல் டிசார்டர் அப்படிங்கிறது நான் கம்யூனிகபிள் டிசீஸ். யாரும் யாரோடும் தொடர்புல இருக்கணும்னு அவசியமே இல்லை. அண்ணனுக்கு இருந்தா தம்பிக்கு வரணும், தம்பிக்கு இருந்தா அண்ணனுக்கு வரணும்னு அவசியமே இல்லை. ஆனால் நீங்கள் யாரும் யாரையும் சந்திக்கலன்னா கூட உங்களை பற்றி ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு குறைவாக இருக்கும் பட்சத்தில், எப்படிங்க உங்களுடைய அறிவு என்னவாக இருக்கிறது, உங்க மூளை என்னவாக இருக்கிறது, உங்கள் மனம் என்னவாக இருக்கிறது, நீங்க என்னவாக இருக்கிறீங்கிற உங்களை பற்றி சுய புரிதல் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைவாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த வியாதி அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதான் அது இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னா. உங்களோடு தொடர்பு இல்லாம இருந்தீங்கன்னா எப்படி, உங்களுடைய மனம், உங்களுடைய புத்தி, உங்களுடைய அகங்காரம், உங்களுடைய சித்தா, ஒரு 4 விஷயம் இருக்கு. இப்ப இந்த 4 நான் 3ஆ மாத்துறேன். இந்த 4 ஷேப் பண்ணி நான் 3ஆ கொடுக்குறேன். எண்ணம், சொல், செயல். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதாவது உங்களுடைய எண்ணம், உங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றுது, அந்த எண்ணம் தான் செயலா மாறுது, இந்த செயல் தான் உங்களுக்கு ஒரு விளைவை ஏற்படுது. அப்போ எண்ணம், அந்த எண்ணத்துல இருந்து சொல், சொல்லுல இருந்து செயல், இது 3 நேர்கோட்டுல இருந்துச்சுன்னா உங்களுடைய எமோஷனல் இம்யூனிட்டி அதிகமாக இருக்கும், உங்களுடைய காக்னிட்டிவ் கோஷன் இம்ப்ரூவ் ஆக இருக்கும், உங்களுடைய செல்ஃப் டிசிப்ளின் உயர்வாக இருக்கும். அப்போ இந்த 3 விஷயத்தை நீங்க சரி செய்யணும்னா உங்களுடைய எண்ணம், சொல், செயல், இது 3 நேர்கோட்டுல வச்சு நீங்க செயல் செஞ்சீங்கன்னா இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ல இருந்து நீங்கள் தப்பித்து விடலாம்.
அப்ப நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ங்கிறது நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களோடு நீங்கள் பயணிக்கிறீர்களோ, உங்கள் மனதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்களோ, உங்களுடைய அகத்தை பத்தி நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்களோ, அந்த அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க இந்த வியாதியிலிருந்து தப்பித்து விடலாம். எப்படி? அப்ப நீங்க லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ல இருந்து நீங்க தப்பிக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? கோவிடுக்கு வெளியே போகாம இருக்கிற மாதிரி கதவை சாத்திட்டு உட்காரக்கூடாது. ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிடுற மாதிரி ரெகுலரா மருந்து சாப்பிடக்கூடாது. உள்ளுக்குள்ள பயணம் பண்ணணும். உங்களுடைய மனம் என்ன சொல்லுது, உள்ளுணர்வு என்ன சொல்லுது, எண்ணம் என்ன சொல்லுது அப்படின்னு உள்ளுக்குள்ள பயணம் பண்ணணும். அதனாலதான் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தன்னை உணர்கின்ற பயிற்சி என்பது அவசியம். தன்னை உணர்தல் கான பயிற்சி அவசியம். உங்களை நீங்க உணரணும்னா என்ன பண்றது? அதுதாங்க அடுத்த ஒரு 20 நிமிஷம் பேசப்போம். அப்ப இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ல இருந்து நீங்க தப்பிக்கணும்னா உங்களோடு உங்களுக்கு தொடர்பு இருக்கணும். முதல்ல உங்களை பத்தி உங்களுக்கு தெரியும். உங்க மனம்னா என்ன, உங்க புத்தினா என்ன, உங்க எண்ணம்னா என்ன, உங்க சொல்லுனா என்ன, உங்க செயலுனா என்ன. இப்ப எண்ணம் எப்படி தோன்றுது, எண்ணத்துல இருந்து சொல் எப்படி வருது, சொல்லுல இருந்து செயல் எப்படி விளையுது, இப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த வகுப்பு நாங்க நடத்துறது ஏதோ ஒன்ன நீங்க கத்துக்கிறதுக்காக இந்த வகுப்பு இல்லைங்க. என்னுடைய வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயத்தை நான் தெரிந்து கொண்டு என்னை அதிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கும் மேம்படுத்திக் கொள்வதற்குமான ஒரு வகுப்பாக இருக்கிறது, ஒரு பயிற்சியாக இருக்கிறது. அப்போ இந்த வகுப்புல நான் தெரிந்து கொள்வதனால் என்னை நான் இந்த லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ல இருந்து நான் காப்பாற்றிக் கொள்ளலாம். என்னுடைய சமூகத்தை, என்னுடைய உறவினர்களை, என்னோடு இருப்பவர்களை, எனக்கு தெரிந்தவர்களை நான் இதை ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியும். அதை விட ரொம்ப முக்கியம், என்னுடைய வாழ்க்கையை நான் விருப்பப்பட்ட மாதிரி வாழ முடியும், நினைத்ததை அடைய முடியும். இப்போ 2 விஷயம் ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க, நீங்க கவனிக்க வேண்டியது. நீங்க லைஃப்ல ஒண்ணு ஒரு விஷயத்த நீங்க வெற்றின்னு சொல்லுவீங்க, இல்லைன்னா அது தோல்வின்னு சொல்லுவீங்க. ஒண்ணு அதை நீங்க அடைஞ்சிட்டேன்னு சொல்லுவீங்க, இல்லைன்னா நீங்க அதை அடையலைன்னு சொல்லுவீங்க. அது என்னவா வேணா இருக்கலாம். பணமா இருக்கலாம், பேரா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், மரியாதையா இருக்கலாம், புகழா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். டாக்டர் ப்ரூஸ் ஹெச் லிப்டன் அப்படின்னு ஒரு யுஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டாக்டர், டாக்டர் ப்ரூஸ் ஹெச் லிப்டன். அவருடைய ஒரு ஆராய்ச்சியில பங்கு கொள்வதற்குண்டான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். நான் ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு அரசாங்க வங்கியில பணிபுரிந்து அங்கிருந்து ரிசைன் பண்ணிட்டு வந்து ஒரு தொழில் துவங்குவதற்காக ஒரு 1 கோடி ரூபாய் முதலீடு போட்டு, அந்த 1 கோடி ரூபாய் முதலீடு போட்டு ஒரு தொழில் தொடங்கி, அந்த தொழில்ல 2 நண்பர்களை நம்பி தொழில் துவங்கி அதுல ஒரு ஏமாற்றத்தை சந்தித்து, நண்பர்களால் ஒரு 1 கோடியை இழந்து வாழ்க்கையில வாழ முடியுமாங்கிற ஒரு கேள்வியோட நின்ன ஒருத்தன். கடன்காரனுடைய சிக்கல்களை என்னால சமாளிக்க முடியல, கடன்காரனுடைய கேள்விகளுக்கு என்னால பதில் சொல்ல முடியல. வாழ்க்கையே ஏன்டா வாழணுங்கிற ஒரு கேள்வியில இருந்த நான், நவம்பர் 13 வாழ்க்கையில மறக்க முடியாத நாள், தற்கொலை பண்ணிக்கலாங்கிற ஒரு முயற்சிக்குள்ள போய், என்னுடைய அம்மா சரியான சந்தர்ப்பத்துல என்னைய இந்த கதவை தட்டி உள்ள வந்த அந்த தருணத்தினால் இன்னைக்கு உங்க முன்னாடி நான் நிக்கிறேன். பெட்ரோல் அடிக்கணும்னா கூட, வண்டியில பெட்ரோல் அடிக்கணும்னா கூட 50 ரூபா தான் இருக்கும். 30 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சு 20 ரூபாய்க்கு செலவுக்கு வச்சுட்டு இருந்த ஒருத்தன். ஆனா வேலைக்கு போகும்போது குறைஞ்சது ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் குறையாம பர்ஸ்ல வச்சிருந்த ஒருத்தன். நல்லா இருக்கிறவன் நல்லா இல்லாம போனாதாங்க ரொம்ப சிக்கல். நல்லா இல்லாம இருக்கிறவன் நல்லா இல்லாம இருக்கிறது பெருசா தெரியாது. ஆனா வாழ்க்கையில நல்ல பணம், பேரு நல்லா வச்சிருந்து அதை இழந்து உங்க கூட ஒரு கூட்டம் இருந்து அந்த கூட்டம் உங்களை மதிக்காம உங்களை ஒதுக்கி வைக்கும் போது ஒரு வலியும் வேதனையும் வரும் பாருங்க. கையில பணம் இருக்கும்போது நீங்க தாங்க எல்லாமேம்பா. கையில பணம் இல்லைன்னா உங்களை சட்டை கூட பண்ண மாட்டான். அந்த மாதிரியான சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் ஒரு பெரிய வலியையும் வேதனையும் ஏற்படுத்தும். அப்பதான் வைராகியம் எல்லாம் வரும். இந்த பாரு அசோக், இந்த ரஜினி சொல்லுவார்ல அண்ணாமலை படத்துல, இந்த பாரு அசோக், நானும் உன்ன மாதிரியா சம்பாரிச்சு ஹோட்டலை கட்டி அப்படின்னு ஒரு டைலாக் பேசுவார் பெருசா. ஓகே, அது படத்துக்கு ஓகே. பட் வாழ்க்கைக்கு பல நேரங்கள்ல நாமளும் அந்த மாதிரி ஒரு டைலாக் பேசுவோம் உள்ளுக்குள்ளேயே. நீ மட்டும் வீடு கட்டிட்டியா, நீ மட்டும் கார் வாங்கிட்டியா, என்னை அவமானப்படுத்திட்டீங்களா, உன் முன்னாடி நான் வாழ்ந்து காட்டுறேன், உன் முகத்துல கரிய பூசி காட்டுறேன் அப்படின்னு வைராகியத்துக்கு தான் நம்ம வாழ்க்கையை வாழ்றோம். பல பேர் நாம நம்மளுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து சம்பாதித்து வாழ்க்கையை அனுபவிக்கணுங்கிறதுக்காக வாழ்றதை விட
அவன் என்னை குறைவாக மதிப்பிட்டு விட்டான், அவன் முன்னே நான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கிற யாருக்கோ ப்ரூவ் பண்ணணுங்கிற காரணத்துக்காகவே நம்ம வாழ்க்கையை வாழக்கூடிய சூழ்நிலை அதிகமாக காணப்படுகிறது. ஆனா அதுதான் இங்க உங்களுடைய எமோஷனல் இம்யூனிட்டிக்கு குறைவதற்கு காரணம்ங்கிறது உங்களுக்கு புரியுதா? அந்த வைராகியத்துக்காக நீங்க வாழக்கூடிய வாழ்க்கை, இன்னொருத்த மூஞ்சில கரிய பூசுறதுக்காக நீங்க வாழக்கூடிய வாழ்க்கை உங்களுடைய எமோஷனல் இம்யூனிட்டியை கொஞ்சம் குறைக்குது. அதுதான் இந்த ஆராய்ச்சி சொல்லுது. இந்த டாக்டர் ப்ரூஸ் ஹெச் லிப்டன் அப்படிங்கிறவரு பயாலஜி ஆஃப் பிலீஃப்னு ஒரு ஆராய்ச்சிங்க. அது யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. ஒரு வீடியோ இருக்கு, ஆங்கிலத்துல இருக்கு. முடிஞ்சா போய் அந்த வீடியோ கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்க. ஒரு 1.5 மணி நேரம் வீடியோ அது. அந்த வீடியோவை அந்த அறிமுகம் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த ஆராய்ச்சியை நம்ம தமிழ்ல எடுத்து நம்ம பண்ண ஆரம்பிச்சோம். அந்த பண்ண ஆரம்பிக்கும் போது என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறியது. 1 கோடி கடன்ல இருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. குடும்பங்களோட சந்தோஷமாக வாழ்வதற்கு வாய்ப்பு கிடைத்தது. என்னுடைய பொருளாதார சூழ்நிலை மாறியது. கையில பணம் இல்லாத ஒருத்தன் பணம் அதிகமாக சம்பாதிப்பதற்கு உண்டான சந்தர்ப்பம் கிடைத்தது. இன்னைக்கு நாம தினமும் ஒரு 50 பேத்துக்கு அன்னதானம் கொடுத்து, மாதம் ஒரு 500 பேத்துக்கு திருவண்ணாமலையில அன்னதானம் கொடுத்துட்டு இருக்கிறோம். சில பேத்துக்கு படிப்புக்கு உதவி பண்ணிட்டு இருக்கோம். இந்த வாழ்க்கை சூழல் எனக்குள்ள எப்படி மாறியதுங்கிற அனுபவத்தை தான் அடுத்த ஒரு 15 நிமிஷத்துல நான் உங்க கூட பகிர்ந்து கொள்ள போறேன். இதற்கும் இந்த லைஃப் ஸ்டைல் டிசார்டருக்கும் தொடர்பு இருக்கிறது. பல நேரங்கள்ல நீங்க சந்தோஷமா இருக்கும்போது உங்களுக்கு வியாதி வர்றதில்ல. நீங்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன பாத்தீங்க? நீங்க வாழ்க்கையில உங்களுடைய எந்த பேராமீட்டர்னால மகிழ்ச்சி குறையுது? ஃபேமிலிங்கிற ஒரு பேராமீட்டர்னால தான் மகிழ்ச்சி குறையுது. 2வது ஆரோக்கியம்ங்கிற பேராமீட்டர்னால மகிழ்ச்சி குறையுது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க நல்லா சம்பாதிக்கணுங்கிறதுக்காக நம்ம ஃபேமிலியை விட்டு தான் விலகி ஓடிக்கிட்டு இருக்கிறோங்கிறது மறுக்க முடியாத உண்மை. என்னங்கிறீங்க? என்னங்க பண்றது? பணம் சம்பாதிக்கணுங்க. என்னங்க பண்றது? வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நகரணுங்கன்னு சொல்லி ஃபேமிலியை விட்டு விலகி தான் நம்ம போறோம். ஆனால் நீங்க ஃபேமிலியோடு நீங்கள் கவனித்து கூட இருந்து அந்த உணர்வை நீங்கள் எதிர்கொள்வதற்குண்டான வாய்ப்பை நாம் எத்தனை பேர் அதை வசப்படுத்துறோங்கிறது கேட்டா கேள்விக்குறியாகவே இருக்கு. அப்ப இந்த ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனிதனுக்கு 5 பிரச்சனைன்னு சொல்லுதுங்க. 1 பணப்பிரச்சனை, 2வது ஆரோக்கிய பிரச்சனை, 3வது தொழில் பிரச்சனை, 4வது உங்களுடைய சமுதாய பிரச்சனை, 5வது உறவுகள் பிரச்சனை. இந்த மாதிரி இந்த 5 வகையான பிரச்சனைகள் தான் ஒரு மனிதனை தன்னுடைய வாழ்வில் சந்தோஷத்தை குறைக்கின்ற அல்லது சந்தோஷத்தை கெடுக்கின்ற ஒரு 5 பிரச்சனைகள் அப்படின்னா அந்த 5 சவால்கள். இந்த 5 சவால்களை நீங்கள் எதிர்கொள்வதற்கு நீங்க என்ன பண்ணலாம்? எதை உங்களுடைய மைண்ட நீங்க கவனிப்பதன் மூலியமாக, ரொம்ப பவர்ஃபுல்லான உங்க மைண்ட நீங்கள் அணுகுவதன் மூலியமாக இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி எதிர்கொள்ளலாங்கிற ஒரு சின்ன சூட்சமத்தை இப்ப உங்க கையில கொடுக்க போறேன். சரி, 2 விஷயத்தை நீங்க கவனிச்சா போதுங்க. 1 உங்களுடைய எமோஷன், இன்னொன்னு உங்களுடைய காக்னிஷன். இப்படி ஒரு எல் மாதிரி போட்டீங்கன்னா, இப்படி உங்களுடைய ஒய் ஆக்சிஸ்ல இருக்கிறது உங்களுடைய எமோஷன், உங்க உணர்வு. எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கிறது உங்களுடைய காக்னிஷன். காக்னிஷன் அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் சால்விங். இது 2யும் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு மேம்படுத்தி கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய சிக்கல் இல்லாம இருப்பீங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நடைமுறையில நடக்கிற ஒரு உதாரணத்தை சொல்றேன் பாருங்க. இப்ப எப்பெல்லாம் நீங்க ஒரு விஷயத்த செய்ய முடியாம இருப்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பெல்லாம் நீங்க பணம் சம்பாதிக்க முடியாம போகும், எப்பெல்லாம் உறவுகள்ல பிரச்சனை வரும், எப்பெல்லாம் உங்களுடைய தொழில்ல பிரச்சனை வரும், எப்பெல்லாம் உங்க சமுதாயத்துல பிரச்சனை வரும், எப்பெல்லாம் உங்களுடைய ஆரோக்கியத்துல பிரச்சனை வரும்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பிசிக்கல் இல்னஸ் வந்துச்சுன்னா அந்த பிரச்சனை வரும். உடம்பு முடியாம போச்சுன்னு வச்சுக்கோங்க. உங்களோட உடம்பு ஒத்துழைக்கல, உங்க மனசு சொல்லுது ஒரு வேலை செய்ய சொல்லி, ஆனா உடம்பு ஒத்துழைக்கல. இப்ப பிரச்சனை வருமா வராதா? உங்க வீட்டுல பிரச்சனை வரும், வெளியே போக முடியாது, தொழில உங்களால நல்லா சம்பாதிக்க முடியாது, ஆரோக்கியம் கெட்டு போகும். அப்ப பிசிக்கல் இல்னஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ரீசன் ஃபார் யுவர் உங்க எமோஷன் கெடுவதற்கும் உங்க பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய சுபாவத்தை கெடுவதற்கும் முதல் பாயிண்ட் என்னதுங்க? பிசிக்கல் இல்னஸ். 2வது ஃப்ரஸ்ட்ரேஷன், பயப்படுறது. ஒரு விஷயத்தை எதிர்கொள்வதற்கு பயப்படுறது. பொதுவாக ஒரு காரியத்தை செய்யறீங்க, ஒரு வேலை செய்யறீங்க, அந்த வேலை செய்யறதுக்கு நீங்க பயப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இது 2வது காரணம். 3வது ரொம்ப முக்கிய காரணம் உங்களுடைய மென்டல் சேலஞ்சஸ். ஒரு விஷயத்தை மனோ ரீதியாக நீங்கள் எதிர்கொள்ள முடியல அப்படிங்கிற ஒரு சேலஞ்ச். இது 3 தாங்க காரணமாக இருக்கு. இப்ப இப்படி சொல்றேன். இப்ப சாதாரணமா நீங்க வீட்டுல திருமணம் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது, ஜாலியா இருந்திருப்பீங்க, நண்பர்களோட ரொம்ப ஜாலியா இருந்திருப்பீங்க. திருமணம் ஆன முதல்ல 3 மாசமும் பிரச்சனையும் இருந்திருக்காது. அந்த 3வது மாசத்துக்கு அப்புறம் பிரச்சனை இருக்கு.
முதல் பிரச்சனை என்ன வரும்னு சொல்லுங்க பார்ப்போம். திருமணமாகி 3 மாதத்திற்கு அப்புறம் வரக்கூடிய முதல் பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. யதார்த்தமா சொல்லணும், உண்மை சொல்லணும். முதல் பிரச்சனை என்னவாக இருக்கும்? எனக்கு உங்க மைண்ட் வாய்ஸ் புரியுது. ஃபர்ஸ்ட் பிரச்சனை, வெரி ஃபர்ஸ்ட் பிரச்சனை, ஒரு போன் வரும். எங்க இருக்கீங்க? வந்தது பிரச்சனை. எத்தனை மணிக்கு வருவீங்க? அடுத்த பிரச்சனை. வருவீங்களா மாட்டீங்களா? 3வது பிரச்சனை. இது ஒரு தடவை வந்தா ஓகே. 100 தடவை போன் வந்துச்சுன்னா சரி. இது ஏன் இந்த பிரச்சனை தெரியல. இங்கதான் அந்த புள்ளியே மைய புள்ளியே இங்கதான் ஆரம்பிக்கும். சரி, நீங்க ஒரு வீட்டுல திருமணத்துக்கு முன்னாடி முகூர்த்த காலம் போடுறாங்களா இல்லையா? முகூர்த்த காலம் ஒண்ணு போடுறோம். அது என்ன பண்ணுவாங்க, ஒரு சவுக்கு மரத்தை வாங்கிட்டு வந்து இந்த சவுக்கு மரத்துல ஒரு துணியில ஐம்பொன்னெல்லாம் கொஞ்சம் கட்டி, அந்த நவதானியங்கள் எல்லாம் கட்டி, இந்த மாவில இந்த இலைகளெல்லாம் வச்சு கட்டி, வீட்டுக்கு முன்னாடி ஒரு குழி பறிச்சு அதை ஊனி எல்லாரும் நின்று சாமி கும்பிடுவாங்க. கரெக்டா? இன்னைக்கெல்லாம் நம்மால் அதான் ஒரு வீடியோ கூட வந்து கோவிட் சமயத்துல வாழ்க்கால் நீங்க அப்படின்னு ஒரு நகைச்சுவையா ஒரு வீடியோ வந்து கோவிட் சமயத்துல நீங்க ஆசீர்வாதம் பண்றது கூட இருக்கிற இடத்துல இருந்தே நீங்க ஆன்லைன்ல ஆசீர்வாதம் பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் வந்தது. பட் நீங்க இந்த முகூர்த்த கால், என்னோட வாய்ஸ் கிளியர் இல்லைங்களா? மேபி நீங்க சிக்னல் இஷ்யூஸ் இருக்குங்க கொஞ்சம். இப்ப கிளியரா இருக்குங்களா? இஸ் இட் கிளியர் நவ்? என்னுடைய ஆடியோ கிளியரா இருக்குங்களா? நன்றி நன்றி நன்றி, தேங்க்ஸ் ஃபார் தட். இப்ப நம்ம இந்த முகூர்த்த கால் சவுக்கு மரத்தை வைக்கிறோம் இல்லைங்களா? ஆக்சுவலி அதுக்காக அவங்க சொல்லலைங்க. முகூர்த்த கால் அப்படின்னு சொன்னது வந்து நீங்க ஒரு மரம் வைக்கணும். ஆக்சுவலா எப்படி ஒரு மரம் நாத்தா நீங்க வைக்கணும். நம்ம முன்னோர்கள் சொன்னது அதுதான். அது எல்லாரும் நாத்து வைக்க முடியல, மரம் வைக்க முடியல. அதனால மரத்தை கொண்டு வந்து நட்டி வச்சு மறுபடியும் புடுங்கி போட்டான். கல்யாணம் முடிகிற வரைக்கும் நட்டி வச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் புடுங்கி போட்டான். இப்ப அதுவும் முடிஞ்சு போச்சு. ஜன்னல்ல கம்பியில கட்டி விட்டுறான் முகூர்த்த காலம். இப்ப அதுவும் போச்சு. ஏன்னா அபார்ட்மெண்ட்ல இருந்துட்டு எங்க இருந்து போய் முகூர்த்த காலம் போடுறது? அவன் 14வது ஃப்ளோர்ல இருக்கிறான். எங்க இருந்து போய் முகூர்த்த காலம் போடுறது? சரி, ஜன்னல்ல கட்டு, இல்ல வீட்டுல கட்டு. இப்போ நம்மளுடைய ஒவ்வொரு ரிச்சுவலும், நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு முறைகளும் உங்களுடைய உணர்வுகளை பலமாக்குவதற்காக உருவாக்கப்பட்டது. யாருக்குமே இது தெரியல. நீங்க சிறு குழந்தையிலிருந்து நீங்கள் செய்து வந்த ஒவ்வொரு ப்ராசஸும் உங்களுடைய உணர்வுகளால நீங்கள் பலம் கொண்டவர்களாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த ரிச்சுவல். இது வெறும் ஒரு கலாச்சாரத்துக்காகவோ சம்பிரதாயத்துக்காகவோ உருவாக்கப்படல. நீ உணர்வுகளால் பலம் வாய்ந்தவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது. அப்படித்தான் ஒவ்வொன்றும். ஒண்ணு இல்ல, நீங்க கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிச்சோன்னா நான்வெஜ் நிறுத்துறாங்களா? வீட்டுல தாய் மாமனுக்கு விருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் தானே பத்திரிகைக்கு வந்து நீங்க வந்து நான்வெஜ் சாப்பிட அனுமதிக்கிறாங்க. ஆனா சில பேர் கிறிஸ்டியன்ஸ் வந்து நான்வெஜ்ஜே பரிமாறுவாங்க கல்யாணத்துல. சில இடங்கள்ல அது பரிமாறலாம். நான் என்ன சொல்றேன், பொதுவாக நீங்க பத்திரிகை அடிச்சாச்சுன்னா நான்வெஜ் நிறுத்துவாங்க. இது எதற்குன்னா, சில உணவுகள் உங்களுடைய உணர்வுகளை தூண்டுகின்ற விஷயமாக இருக்கிறது. அந்த எமோஷன்ஸை நீங்க அந்த காலகட்டங்களில் சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த நான்வெஜ் நிறுத்தினா. அந்த மாதிரிங்க குழந்தை பிறந்ததுல இருந்து, அதாவது கல்யாணத்தை முதல் திருமணம் முடிந்து குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு செய்கின்ற ரிச்சுவல் முதற்கொண்டு எல்லாமே உங்களுடைய எமோஷனுக்கு இம்யூனிட்டி ஏற்படுத்துவதற்காகத்தான் செஞ்சிருந்தான். அப்ப அந்த காலத்துல யாருக்கும் லைஃப் ஸ்டைல் டிசார்டர் வரல. இன்னைக்கு அதை எதையுமே நம்ம பண்றது இல்ல. அதனால நமக்கு லைஃப் ஸ்டைல் டிசார்டர் வருது. அப்போ நீங்க காலையில எந்திரிச்சு குளிச்சு நீங்க தீபம் போட்டுட்டு தான் சமைக்கணும்னு சொன்னான். எதுக்கு சொன்னான்? யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்காக சொல்லலைங்க. அதுலயும் ஒரு சூட்சம் இருக்குது. காலையில எந்திரிச்ச உடனே முதல் 23 நிமிஷம் உங்க மைண்ட் ஆல்பா மைண்ட் செட்ல இருக்கும். எந்திரிச்ச உடனே முதல் 23 நிமிடம் உங்க மைண்ட் ஆல்பா மைண்ட்ல இருக்கும். அந்த நேரத்துல நீங்கள் எந்த சிந்தனையை நீங்கள் பலம் வாய்ந்த ஆரோக்கியமான நேர்மறையான எண்ணங்களை விதைக்கிறீங்களோ அன்னைக்கு அது நாள் பூரா உங்களுக்கு அது திருப்பி அபிவிருத்தி ஆகும் என்பதுதான் யதார்த்தத்தின் உண்மை. அதை இன்னைக்கு சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, பிரெயின்ல ரியாக்டிவேட்டிங் சிஸ்டம்னு ஒண்ணு இருக்குதுன்னு இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுது. அதாவது உங்க பிரெயின்ல உங்க மூளையில 10 கம்பார்ட்மெண்ட் இருக்கு. அந்த 10 கம்பார்ட்மெண்ட்ல ஒரு கம்பார்ட்மெண்ட் ரீஆக்டிவேட்டிங் சிஸ்டம்னு ஒண்ணு.
அதான் இன்னைக்கு எல்லாரும் லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதியின் ரகசியம்னு ஒண்ணு சொல்றாங்கல்ல. என்னது அது? ஒரே விஷயத்த நீங்க திருப்பி திருப்பி நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நடந்துரும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதுக்கு அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, பிரெயின்ல இருக்கக்கூடிய ரீஆக்டிவேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா, எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மீண்டும் 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 நீங்கள் நினைத்துக் கொண்டே இருக்கிறீர்களோ, அந்த விஷயம் உங்களுக்கு நடப்பதற்குண்டான சூழ்நிலையை எதிர்கொள்வதற்குண்டான எமோஷனல் இம்யூனிட்டியை குடுக்குது. அதுக்குத்தான் 48 நாள் நீ கோயிலுக்கு மாலை சொன்னா உட்கார்ந்து சாமி முன்னாடி உட்கார்ந்து நீங்க மந்திரம் ஜெபிப்பீங்க. உங்களுக்கு வேணுங்கிறது ஒழுக்கமான சிந்தனை இருக்கும். இந்த காலையில சாயங்காலம் 48 நாள் என்ன பண்ணுவீங்க? உங்க வேண்டுதல வச்சுக்கிட்டே இருப்பீங்க. அப்ப அந்த பிரெயின் அந்த ரீஆக்டிவேட்டிங் சிஸ்டம் மூலியமா உங்களுக்கு வேணுங்கிறது கொடுத்துருமா? அதனாலதான் பாருங்க பல பேர் மாலை போடுறவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு ஐயப்பன் தாங்க எல்லாம் குடுக்குறான். எனக்கு முருகன் தாங்க எல்லாம் குடுக்குறான் அப்படின்னு சொல்லுவான். எனக்கு ஆதிபராசக்தி தாங்க எல்லாம் குடுக்குறான்னு சொல்லுவான். கிறிஸ்டியன்லயும் நீங்க மாலை போட்டு நடைபயணமா போறவங்களும் இருக்கிறாங்க. அப்போ அந்த மாலை போடுறதுங்கிற அந்த உணர்வு எதற்காக வந்தது? ஒரு விஷயத்தை நீங்கள் மீண்டும் 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 மனதில் பதிய வைக்கணுங்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள் கொண்டு வந்த முறைதான் அது. வேற ஒண்ணும் இல்ல. இந்த எமோஷனல் இம்யூனிட்டிய அப்ப இருந்தே நம்ம முன்னோர்கள் வச்சிருந்தான். நாம நிகழ்காலத்துல இழந்துட்டோம். சூழ்நிலையிலேயே இழந்துட்டோம். அடுத்தது காக்னிட்டிவ் கோஷன், ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டி. எவ்வளவு அழகா அந்த ப்ராப்ளம் சால்விங்க சொன்னான் பாருங்க. ப்ராப்ளம் சால்விங் உங்களுக்குள்ள கொண்டு வந்து வச்சான் பாருங்க. பல பேருக்கு நீங்க குழந்தை பிறந்த உடனே போய் ஜாதகம் எழுதிருப்பீங்க. அல்லது நாள் குறிச்சிருப்பீங்க. அல்லது நீங்க ஒரு 3 மாசம் கழிச்சு ஜாதகம் எழுதிருப்பீங்க. இந்த ஜாதகம் எழுதும்போது சில பேருக்கு சொல்லுவாங்க, பையன் வந்துங்க உங்களுக்கு பையன் பொறந்திருக்கிறான். இல்ல பொண்ணு பொறந்திருக்குது. நீங்க என்ன பண்ணுங்க, யாருக்காவது தத்து குடுத்து வாங்கிருங்க. ஒண்ணு உங்க மாமியாருக்கு தத்து குடுத்து வாங்குங்க. இல்ல உங்க அக்காவுக்கு தத்து குடுத்து வாங்குங்க. இல்ல உங்க அண்ணனுக்கு தத்து குடுத்து வாங்குங்க. சொன்னாங்களா? நீங்க போய் அத பண்ணிருப்பீங்க. அத போய் ஒரு சிவன் கோயில்ல போய் அந்த ஐயர் முன்னாடி இந்த குழந்தைய தத்து குடுத்துட்டு திருப்பி பார்க்காம போயிருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஜோசிகார். அப்புறம் வந்து நீங்க வீட்டுக்கு வந்தோன்னா அந்த குழந்தைய நீங்க வாங்கிக்கீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அது என்னங்க அது? எதுக்குங்க அந்த ப்ராசஸ்? எதுக்கு அந்த ப்ராசஸ்? அதுல என்ன பரிகாரம்? அந்த தத்து குடுக்கறதுனால நீங்க எப்படி குழந்தையினுடைய ஆரோக்கியமோ, உங்களுடைய ஆரோக்கியமோ உங்க போற உயிரை தடுத்து நிறுத்த முடியுமா? எதுக்கு அத சொன்னான்? ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டி உங்களுக்குள்ள வளர்த்துறதுக்கு தான் சொன்னான். அப்போ இத புரிஞ்சுக்கங்க. முதல்ல நீங்க அந்த கோயிலுக்கு போய் ஒரு வேண்டுதல் வச்சா பலிக்குதுன்னு நீங்க நம்புறீங்கல்ல, உண்மைதான். கோயிலுக்கு போய் வேண்டுதல் வச்சா நடக்குதான், உண்மைதான். ஆனா அது வேண்டுதல் வைக்கிறதுனால மட்டும் நடக்கலங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். எப்படிங்க? கோயிலுக்கு போய் வேண்டுதல் வைக்கிறதுனால மட்டும் நடக்கல. அதுக்கான வேலையும் செஞ்சா தானங்க நடக்கும். வேண்டுதல் மட்டுமே வச்சுட்டு தான் நடந்துருமாங்க? வேண்டுதலுக்கு உண்டான செயலையும் சேர்த்தியெல்லாம் செய்ய வேண்டும். ஆனா இந்த அறிவியல் என்ன சொல்லுது? விஞ்ஞானம் என்ன சொல்லுது? இந்த பிரெயின்ல ரீஆக்டிவேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணுமா? நான் இந்த விஷயத்த இப்படி செய்ய போறேன், இப்படி செய்ய போறேன் நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்க 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 உங்கள அறியாமலே அதுக்கான செயலை செஞ்சுறீங்களா நீங்க? அதுக்கு பேரு அன்னிச்சை செயல் அப்படின்னு பேரு. அறிஞ்சு செஞ்சீங்கன்னா இச்சை செயல். உங்களை அறியாமே ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா அன்னிச்சை செயல். இப்ப வேண்டுதலை வைக்கிறேங்கிற பேர்ல நீங்க அன்னிச்சையாவே அந்த விஷயத்தை அடைவதற்குண்டான முயற்சியை உங்களுக்குள்ள நீங்க எடுக்கிறீங்க. அதனாலதான் அது வேண்டுதல் வச்சதுனால பழிச்சதுன்னு சொல்றீங்க. புரியுதுங்களா? ஒரு உண்மை சொல்றேன் கேட்டுக்கங்க. சபரிமலை, பழனி, திருப்பதி, வேளாங்கண்ணி, அதே மாதிரி ஏர்வாடி தர்கா இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல எங்கெல்லாம் நீங்க கடினமாக பயணம் பண்ணி போய் நீங்க அந்த இறைவனை தரிசிக்கிறீங்களோ, அதாவது இப்ப நீங்க சபரிமலைன்னா பாதை வந்து பெரிய பாதை போனா ரொம்ப கஷ்டம், நடந்து போனா ரொம்ப கஷ்டம். சிறிய பாதையில போனா கூட நீங்க கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். அதே மாதிரி பழனி ஏறி நடந்து நீங்க சிரமப்பட்டு போகணும். எந்தெந்த கோயிலுக்கெல்லாம் நீங்க உடல் ரீதியாக உங்களை வருத்தி கொண்டு ஒரு தெய்வத்தை போய் நீங்க வணங்குறீங்களோ அந்த தெய்வம் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான தெய்வம்னு நீங்க சொல்லுவீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்கெங்கெல்லாம் உடலை வருத்தி நீங்க போகக்கூடிய இடமாக இருக்கிறதோ அந்தந்த தெய்வம் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்லுவீங்க. ஆனா அங்க போனா 2 நிமிஷம் கூட நீங்க முன்னாடி நிக்க முடியாது. ஜருகண்டி ஜருகண்டி தான், ஓடுப்பா ஓடுப்பா தான். ஆனா அந்த இடத்துக்கு போறதுக்குள்ள எவ்வளவு வேதனையை தாண்டி போறீங்க. ஆனா அங்க போன உடனே கண்ணுல தண்ணி தான் வரும். பாத்திருக்கீங்க?
ஐயா எனக்கு இதை கொடு, எனக்கு அம்மா மாதிரி அழகான மனைவி கொடு, அன்பான மனைவி கொடு, எனக்கு காரை கொடு, வண்டி கொடு எல்லாம் கேட்காது. அங்க போனோம்னா கண்ணுல தண்ணி தாங்க வரும். உச்சகட்ட வேதனையில போயிருப்பீங்க. உடலை வருத்தி போய் அங்க போய் நின்ன உடனே அந்த இடத்துல போய் நின்ன உடனே கண்ணுல தண்ணி தான் வரும். ஏன் ஏன் கண்ணுல தண்ணி வருது? ஏன் அப்படி உடலை வருத்தி போகக்கூடிய அந்த கோயில் எல்லாம் பவர்ஃபுல்லா இருக்குது? அதுக்குள்ள ஒரு விஞ்ஞானம் இருக்குது. எங்கெங்கெல்லாம் உங்க உடலை நீங்கள் ஒரு எண்ணத்தை வைத்து கொண்டு வருத்துகிறீர்களோ, நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்கு நான் இதை அடைய போறேன், எனக்கு இது கிடைச்சிருங்கிற எண்ணத்தை வச்சு உங்க உடலை நீங்க எங்கெங்கெல்லாம் நீங்க ஒரு செயலுக்குள்ள நீங்க கொண்டு போறீங்களோ, இப்ப உங்க பாடிக்கு உங்க மைண்டுக்கு ஒரு ரிதம் அலைன்மெண்ட் ஆயிருது. அப்போ உங்களை மீறி நீங்க அன்னிச்சையாக அதுக்கான செயலில் நீங்கள் ஈடுபட்டு விடுகிறீர்கள். இப்போ உதாரணத்துக்கு நீங்க நடந்து போகும்போது ஒண்ணு ஐயப்பனுடைய பராவணத்தை பாடிட்டே போவீங்க, இல்லைன்னா முருகனை நினைச்சுக்கிட்டே போவீங்க, இல்லைன்னா ஜீசஸ நினைச்சுக்கிட்டே போவீங்க, இல்லைன்னா அல்லாவை நினைச்சுக்கிட்டே போவீங்க. ஏதோ ஒரு தெய்வத்தை மனசுல பிராணம் பண்ணிட்டு தானே நடக்கிறீங்க. வேற எந்த சிந்தனையும் இருந்திருக்காது அந்த இடத்துல. வேற எந்த கெட்ட சிந்தனையும் இருந்திருக்காது. நல்லா கவனிச்சு பாருங்க. அதை டெய்லி நீங்க பண்ற உடற்பயிற்சியில கூட நான் கார் வாங்கணும், வீடு வாங்கணுங்கிற எண்ணத்தை வச்சு டெய்லி உடற்பயிற்சி செஞ்சா கூட எண்ணி 90 நாள்ல உங்களால அந்த வீட்டை வாங்கிட முடியும், காரை வாங்கிட முடியும். இதுதான் சீக்கிரம், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப என்ன பண்ணுதுன்னா, இந்த எண்ணம், சொல், செயல் இது 3 அலைன் ஆகிறதுக்கு இந்த உடல் ஆக்டிவா இருக்கணும், மைண்ட் அது கூட இருக்கணும். இது 2 சேரும்போது எனர்ஜி கூடுது. அது உங்களுக்கிட்ட ஹையஸ்ட் பர்ஃபார்மன்ஸை ஏற்படுத்துது. அதுதாங்க காக்னிட்டிவ் கோஷன், ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டி. இதுக்குத்தான் பரிகாரம் ஒரு விஷயத்தையே கொண்டு வந்தான். நீ பரிகாரம் பண்ணா உனக்கு வாழ்க்கை நல்லா இருக்குன்னு கொண்டு வந்ததுக்கான காரணம் என்ன? ப்ராப்ளம் சால்விங்கிற ஒரு மனநிலையை உங்ககிட்ட விதைக்கணுங்கிறதுக்கு தான். ஜோசிகர் சொல்றாரு, தண்ணியில கண்டங்க, தண்ணி பக்கம் போயிடாதீங்க. நான் சொன்னது வெளியே இருக்கிற தண்ணி சொன்னேன். நீங்க பச்சை போடு தண்ணி நினைக்க கூடாது. பச்சை போடு தண்ணி எப்பவுமே கண்டம் தான். நான் அந்த சப்ஜெக்ட் பேசல. நான் சொல்றது தண்ணியில கண்டன்னா நீங்க அந்த ஆறு, குளம், கடலை சொன்னேன் நான். தீயில கண்டங்க, நெருப்புல கண்டங்க அப்படின்னா நீங்க நெருப்புல கவனமா இருக்கும். இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப ஜோசிகர் சொல்றாரு, சார் தண்ணியில கண்ட கவனமா இருங்க. இப்ப தண்ணியில மட்டும்தான் கவனமா இருக்கணுமா? எப்பவுமே தாங்க கவனமா இருக்கணும். எப்பவுமே தாங்க நீங்க செய்யற செயல கவனமா. அப்போ அவர் உங்ககிட்ட என்ன விதைக்கிறாரு? நீங்க கவனமா இருந்தா நல்லா இருக்கலாங்கிற நம்பிக்கை விதைக்கிறாரு. ஹலோ ஹலோ நீங்க கவனமா இருந்தா எல்லா விஷயத்திலையும் ஜெயிச்சிடலாங்கிற நம்பிக்கையை விதைக்கிறார். அப்போ 7.5 சனி இருக்கும்போது மட்டும்தான் கவனமா இருக்கணுமா? எல்லா நாளும் 7.5 சனியா இருந்தா நம்ம கவனமா இருப்போம் தானுங்க? எப்படிங்க? நம்ம வாழ்ற எல்லா நாளும் 7.5 சனியா இருந்தா கவனமா இருப்போம் தானுங்க? அப்ப நீங்க விழிப்போடு இருக்கிற ஒவ்வொரு நாளும் குரு பயிற்சி தான். விழிப்பு இல்லாம இருக்கிற ஒவ்வொரு நாளும் 7.5 சனி தான். ஆனா நம்மால பிரச்சனை வரும்போது மட்டும் ஜாதகத்தை தூக்கிட்டு, ஐயா எனக்கு குரு பயிற்சி, இப்ப எந்த ராசி எங்க சுத்துது பாருங்க. போன உடனே கரெக்டா சொல்லுவார். குரு 2ஆம் இடத்துல நீசத்துல இருக்காருங்க, முடிஞ்சு போச்சு. அடுத்த 7.5 வருஷம் அவர் இதையவே சொல்லிட்டு இருப்பார். அது எனக்கு 7.5 சனி நடக்குதுங்க. 7.5 சனி அங்க இல்ல, அவர் நாக்குலங்கிறது அவருக்கு தெரியல. அதனாலதான் நம்ம பயிற்சிக்கு வந்த உடனே நாங்க முதல்ல கொடுக்கறது, முதல்ல உங்க ஜாதகத்தை எடுத்து அட்டாளியில வச்சுட்டு என் பயிற்சியில உட்காருங்க. ஜாதகம் உண்மைதான், விஞ்ஞானம் உண்மைதான், மெய்ஞானம் உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் அது நீங்கள் பயணம் பண்ணுவதற்குண்டான ஜிபிஎஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. என்னங்கிறீங்க? சரிப்பா இவ்வளவு பிரச்சனை இருக்குது, நான் இவ்வளவு கவனமா இருக்கணும்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஜாதகமே சரியில்லைங்க, அதனால என் வாழ்க்கை நல்லாதாங்க இருக்காதுன்னு நினைச்சீங்கன்னா உங்களை யாருனாலையும் காப்பாற்ற முடியாது. எப்படி யாரு காப்பாற்ற முடியும்? அப்போ 3வது பாயிண்ட் இது உங்களுடைய ப்ராப்ளம் சால்விங். 3வது பாயிண்ட் சுய ஒழுக்கம். அந்த சுய ஒழுக்கத்தையும் சேர்த்து தாங்க ஒரு 48 நாள் ஒரு மண்டலம் நல்லதையே பேசி கெட்ட வார்த்தை பேசாம நல்லதையே சிந்திச்சு சாமி சாமின்னு சொல்றதுக்கு தான் மாலை போட்டு ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு தான் அந்த சுய ஒழுக்கத்துக்கு தாங்க கோயில், சுய ஒழுக்கத்துக்கு தாங்க நீங்க தெய்வம், சுய ஒழுக்கத்துக்கு தாங்க வணங்குறது, எல்லாமே சுய ஒழுக்கத்துக்கு தாங்க. இப்போ ருணான பந்தான்னு ஒண்ணு இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த உப்பு கையில கொடுத்தா வாங்க மாட்டாங்க, கடுக கையில கொடுத்தீங்கன்னா வாங்க மாட்டாங்க. ஏன்? ஏன்னா அது ஒரு பதிவுகளை கடக்கின்றது. நீங்க என்ன பதிவுகளோட கொடுக்குறீங்களோ அந்த பதிவுகளை அது கடக்கின்றது.
ஒருவனுக்கு ஒருத்தின்னு ஒரு பழமொழி சொன்னோம். அப்படின்னா என்னங்க? ஒரு கணவனுக்கு ஒரு மனைவிதான், ஒரு மனைவிக்கு ஒரு கணவன் தான். அதை சொல்லலீங்க அவங்க. ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொன்னதுல அதை சொல்லல. அப்ப என்ன சொன்னா? நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னா? அதாவது ருணான பந்தா, எந்த ஒரு பெண்ணுக்கு எந்த ஒரு ஆணினால் அந்த பெண்ணினுடைய கன்னித்தன்மை உடைகிறதோ, அந்த பெண்ணினால் அந்த ஆணினுடைய முகத்தை உயிர் போகும் வரை மறக்க முடியாது. எந்த ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணினால் கன்னித்தன்மை உடைகிறதோ, அந்த பெண்ணுக்கு அந்த ஆணினுடைய முகம் மறக்கவே முடியாது. அப்போ ஒரு குடும்பத்துல ஒரு தடவை நீங்க திருமணம் பண்ணி அந்த ஆணை நீங்கள் நெருக்கமாக சந்தித்து விட்டீர்கள் என்றால், இன்னொரு ஆண் நீங்க நெருங்கும் போது இந்த முகம் மறக்கவே மறக்காது. இந்த தெளிவோடு நீங்கள் வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா மட்டும்தான் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியும். இது இல்லாம இந்த வாழ்க்கை சரியில்லைன்னு நீங்க ஆப்ஷனை தூக்கி போட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டு அடுத்த வாழ்க்கை, டிவோர்ஸ் பண்ணிட்டு அடுத்த வாழ்க்கை நம்ம போனா, இந்த தெளிவோட இருந்தா தான் நீங்க 2வது திருமணத்திலயோ 3வது திருமணத்திலயோ சந்தோஷமாக இருக்க முடியும். இந்த தெளிவு இல்லைன்னா எத்தனை திருமணம் பண்ணாலும் சந்தோஷமாக இருக்க முடியாது. அப்போ ஒருவனுக்கு ஒருத்தி என்பது இந்த ருணான பந்தாங்கிற விஷயத்த உங்ககிட்ட பதிவு வைக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டதுதான் அது. அப்போ யாரு தொட்டாலும் யார பாத்தீங்கன்னாலும் உங்களுடைய ஐம்புலன்கள் உங்களுக்கு உணர்வுகளை உள்ள கடத்தி கொண்டே இருக்கிறது. நீங்க விரும்பினாலும் கேட்டாலும் கேட்கலானாலும் வேணும்னாலும் வேண்டாட்டினாலும் சில பதிவுகளை இது கடந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்ப அதை நீங்க எப்படி நீங்க செயல்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, இந்த 3 விஷயம், இந்த எமோஷனல் இம்யூனிட்டி, இந்த காக்னிட்டிவ் கோஷன், இந்த சுய ஒழுக்கம், இந்த 3ம் தான் ஒரு தனி மனிதனை லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ல இருந்து விலக்கி வைக்கிறது. அப்ப நீங்க லைஃப் ஸ்டைல் டிசார்டருக்குள்ள நீங்க மாட்டிக்காம இருக்கணும்னா, நாங்க கடந்த 5 ஆண்டுகளாக விடிய காலை 4 மணிக்கு 21 நாள் அற்புதங்கள்ங்கிற ஒரு பயிற்சியை நடத்திட்டு இருக்கிறோம். அந்த பயிற்சியினுடைய அடிப்படை சாராம்சமே உங்களுக்கு இந்த 5 வகையான பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பது? பணம், ஆரோக்கியம், உறவு, சமுதாயம், தொழில், இந்த மாதிரியான அனைத்து வகையான சிக்கல்களிலிருந்தும் நீங்கள் எப்படி மீண்டு வருவதற்குண்டான பயிற்சியை தான் கடந்த 5 ஆண்டுகளாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த பயிற்சியின் மூலியமாக இதுவரை இந்த ஞான சஞ்சீவன குருகுலமானது 497 விவாகரத்தை தவிர்த்து இருக்கிறது. 9 குடும்பங்கள் விவாகரத்து பெற்ற குடும்பங்கள் இன்னைக்கு ஒன்றா சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்டவர்கள் கடன்ல இருந்து மீண்டு வந்து தன்னுடைய வாழ்க்கையில் நல்ல வருமானத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 25க்கும் மேற்பட்ட குழந்தைகள் சிறார்களாக இருந்து தண்டிக்கப்பட்டவர்கள் மீண்டும் பெற்றோர்களோட இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த பயிற்சியின் மூலியமாக உங்களுக்கு நான் இப்ப கொடுக்கக்கூடிய தெளிவு என்ன அப்படின்னா, உங்களுடைய பழக்கம் தான் உங்கள் பழக்கங்கள் தான் உங்கள் விதியை தீர்மானிக்கிறது. நல்ல எண்ணத்தை விதைத்து ஒரு செயலை அறுவடை செய்யுங்கள். நல்ல செயலை விதைத்து ஒரு பழக்கத்தை அறுவடை செய்யுங்கள். நல்ல பழக்கத்தை விதைத்து ஒரு குணாதிசயத்தை அறுவடை செய்யுங்கள். இந்த குணாதிசயம் தான் உங்கள் விதியை வடிவமைக்கிறது. அப்ப விதியை மதியால் வெல்ல முடியும் அப்படிங்கிறது, இந்த மதிங்கிறது குணாதிசயம். உங்களுடைய பழக்கம் தான் உங்களுக்கு ஒரு விதியை ஏற்படுத்துகிறது. உங்களுடைய சுபாவம், உங்களுடைய குணாதிசயம் தான் அந்த விதியை நீங்கள் எதிர்கொள்வதற்குண்டான சூட்சமத்தை உங்களுக்கு கொடுக்கும். அப்போ உங்களுடைய ஹேபிட், உங்களுடைய பழக்கம் தான் உங்கள் வாழ்க்கையை அற்புதமாக மாற்றும். அந்த பழக்கம் அற்புதமாக மாறுவதற்கு விடிய கால 4 மணி பயிற்சி தான் உங்களுக்கு தீவிரமாக உதவக்கூடிய ஒரு விஷயம். அப்ப எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு 21 நாள் 21 நாள் நீங்க அப்படிங்கிறது பேசிக். அதுவே நீங்க 90 நாள் செஞ்சீங்கன்னா ரொம்ப விரைவாக அதை நீங்கள் பழக்கமாக ஏற்படுத்திக் கொள்ளலாம். 4 மணி முதல் 5:30 மணி வரை இந்த வகுப்பு நடக்குங்க. ரூ. 999 இதுக்கு ஃபீஸ். நீங்க லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணணும்னா ரூ. 999. ரெக்கார்டிங் வாங்கணும்னா ரூ. 3000. என்னங்க ரெக்கார்டிங் 3000? அப்படியாவது நீங்க லைவ் கிளாஸுக்கு வருவீங்களாங்கிற ஒரு ஆதங்கம் தான். லைவா வந்தீங்கன்னா ஃபீஸ் ரொம்ப கம்மி. அதனால இந்த வகுப்பு யாருக்கெல்லாம் இதற்கு ஆர்வம் இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் இதுல சேரக்கூடிய விருப்பம் இருக்கிறதோ அவர்கள் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் மேனேஜர் திருமதி கவிதா மோகன் அவர்களை நீங்க தொடர்பு கொண்டு இதற்கான நீங்க விஷயத்த நீங்க வாங்கிக்கலாம். இதுல சேர்றதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க இப்ப குரூப்ல ஒரு லிங்கை போஸ்ட் பண்ணிருப்பாங்க.
அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வகுப்பு நாளை முதல் துவங்குகிறது. நாளை முதல் விடிய காலை 4 மணி முதல் அந்த பயிற்சி துவங்குகிறது. வேற ஏதாவது கேள்விகள் இருப்பின் நீங்க உங்களுடைய கேள்விகளை முன்வைக்கலாம். இந்த வகுப்புல ஆல்ரெடி பங்கேற்றவங்க யாரும் இருந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவங்களை நீங்க ஏதாவது நீங்க ஷேர் பண்ணணும்னு நீங்க விரும்புறீங்க அப்படின்னா நீங்க ஷேர் பண்ணலாம். உங்களுடைய அந்த 1 மணி நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய வளர்ச்சிக்காக, உங்களுடைய முன்னேற்றத்திற்காக, சிந்திப்பதற்காக நேரம் ஒதுக்கி நீங்கள் வந்ததற்கு ஞான சஞ்சீவனம் குருகுலத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல இயற்கை, எல்லாம் வல்ல பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா வளங்களையும் கொடுத்து 16 செல்வமும் பெற்று பெருவாழ்வு வாழ குருவின் பாதம் பெற்ற பிரார்த்தனை முன்வைக்கிறேங்க. உங்கள் அனைவரினுடைய நியாயமான நேர்மையான எண்ணங்களும் ஆசைகளும் செயற்படட்டும், செயற்படட்டும், செயற்படட்டும். வாழ்க வளமுடனும், வாழ்க வெளிப்படணும். இப்போ கேள்விகளோ வணக்கம் சார், ராஜ்குமார் சார். வணக்கம். வணக்கம் சார். மீட்டிங் இப்போ கொஞ்சம் 1 hour நான் அட்டன் பண்ணது இல்லைங்க. ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்குதுங்க சார். அதாவது ஒரு தெளிவான, அதாவது பாத்தீங்கன்னா இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு சிந்தனை, ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ள வருதுங்க. 1 மணி நேரம் அட்டன் பண்ணதுலயே ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் எனக்கு தெரியுதுங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். நாளைக்கு காலையில ஒரு 4 மணிக்கு நன்றி. நன்றிங்க சார். நன்றிங்க சார். நன்றி சார். யாராவது பேச விரும்புறீங்களா? ஏதாவது பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீங்க? ஏதாவது கேள்வி இருக்குங்களா? ஐயா வணக்கம். ஐயா ஹரிகிருஷ்ணன் பேசுங்க ஐயா. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. ஏன்னா இப்போதான் ஆகஸ்ட் கிளாஸ்ல அட்டன் பண்ணேன் 21 நாள். அதுக்கப்புறம் பிரம்ம ஞானமும் அட்டன் பண்ணிருக்கேன். ஆகஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது நீங்க சொன்னீங்க இதை நீங்க 90 நாள் தொடர்ச்சியா பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான தெளிவு கிடைக்கும்னு சொன்னீங்க. அதையே என்னதான் ஃபர்ஸ்ட் அந்த 21 நாள் புரியுற மாதிரி இருந்தாலும் அப்படி புரியாத புதிரா மாதிரி தான் இருக்குது. நீங்க நடத்துற விதமா இருந்தாலும் சரி, நீங்க சொல்ற செயலா இருந்தாலும் சரி, நாங்க அதை எடுத்துக்கிற பக்குவமா இருந்தாலும் சரி, புரிஞ்ச மாதிரி தான் தெரியுது. இதுதான் வாழ்க்கைன்னு அந்த டைம் தெரியுற மாதிரி இருக்குது. ஆனா அப்போ இன்னும் ஒரு தெளிவில்லாத நிலைமையில தான் அது அப்படியே ஓடுற மாதிரி இருக்கு. சரி, நானும் அப்பதான் முடிவு பண்ணேன். சரி, ஐயா சொன்ன மாதிரி 90 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணி பார்ப்போம். நல்ல தெளிவோட நல்ல ஒரு மனுஷனா சுய சிந்தனையோட இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில திரும்ப அடுத்த கிளாஸ் நான் ஜாயின் பண்றதுக்கு நான் கவிதா மேடம் பேசிருக்கேன் ஐயா. நான் இன்னைக்கு அவங்க கிட்ட ரெடி பண்ணி நான் அடுத்த கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு பண்ணிக்கிறேன். நாளைக்கு காலைல கண்டிப்பா சந்திக்கிறோம் ஐயா. ரொம்ப நன்றி. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. இந்த முதல் மாத வகுப்பு வியப்பாகவே இருக்கும். நிறைய விஷயங்கள் புதுசா இருக்கும். நீங்க கேள்விப்படுறது எல்லாமே புதுசா இருக்கும். யதார்த்தமா ஒரே கேள்விதான். நீங்க 10 மாசம் அம்மாவோட வயித்துல இருந்தீங்க, ஏன் 12 மாசத்துக்கு ஒரு தடவை பிறந்த நாள் கொண்டாடுறீங்கன்னு கேட்ட கேள்வி 40 வயசுல ஒருத்தன் எனக்கு கேட்டா எப்படி இருக்கும்? அட, இது கூட நாம தெரியாம இருக்கிறோமே. முதல்ல அதுதான் மைண்ட் ஹிட் ஆகும். இப்ப ஒவ்வொரு நாளும் உங்களை நான் அப்படி ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறேனே, 21 நாளும் 21 கேள்வி கேட்கிறேனே. இது 21 நாளும் வியப்புலயே போகும். ஃபர்ஸ்ட் 2வது வகுப்பு நீங்க வரும்போதுதான் முதல்ல நின்னு இப்ப வியப்பு வராது, யோசனை வரும். 2வது வகுப்புல யோசனை வரும். 3வது வகுப்புல தான் நடைமுறைப்படுத்துவீங்க. அதுதான் உண்மை, வேற ஒண்ணு இல்ல. கண்டிப்பா. அதான் நீங்க சொன்னது கண்டிப்பா நடைமுறைப்படுத்தணும்ன்ற ஐடியால என்னால முடிஞ்சவளவு கிளாஸ் அட்டன் பண்ணணும். இருந்தாலும் 3 கிளாஸ் தொடர்ந்து அட்டன் பண்ணுவையா. இது நான் நடைமுறைப்படுத்தியே ஆகணும். என்னுடைய உடலுடைய ஆரோக்கியத்துக்கும் என்னுடைய குடும்பத்துடைய சந்தோஷத்துக்கும் நான் கண்டிப்பா பண்ணியே முடிவுல இருக்கேன். அதுக்காக எனக்கு அட்வைஸ் பண்றது ரொம்ப நன்றி ஐயா. பேசிக்கலா என்னோட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. போன வகுப்புல 21 நாளும் 4 மணிக்கு வந்தீங்களா? ஐயா இல்லங்க ஐயா, கொஞ்சம் மிஸ்லாம் ஆயிடுச்சுங்க ஐயா. ஒரு கிளாஸ் அட்டன் பண்ண முடியாமலே ஆயிடுச்சுங்க ஐயா. சரி, இப்போ இதுக்கு முன்னாடி இதே மாதிரி 3:30 மணிக்கு ரெகுலரா எந்திரிச்சிருக்கீங்களா? அது சான்ஸே இல்ல. இப்ப இது உங்க வெற்றி தானே? கண்டிப்பாங்க ஐயா. இதே முதல் வெற்றி தானே? கண்டிப்பா ஐயா. எல்லாமே அதோட பங்கு உங்களுடைய பங்கு தான் ஐயா. அது ஏன்னா நீங்க என்னதான் நீங்க உங்க குருன்னு சொன்னாலும் அந்த குருவா நீங்க உங்களை உள்வாங்கி எங்களை சொல்றீங்களா, உண்மையாலுமே அது உங்களுடைய பங்கு. நாங்க உங்களை குருன்னு சொல்றதுல நாங்க ரொம்ப பெருமையா இருக்குங்க ஐயா. ரொம்ப நன்றி. நன்றிங்க. எல்லாம் உங்க தாய் தந்தையருடைய ஆசீர்வாதங்க. நன்றி. ரொம்ப நன்றி சார். வேற யாரும் பேச விரும்புறீங்களா? கேள்வி இருக்குங்களா? அண்ணா ஹாப்பி ஈவினிங். வணக்கம். சொல்லுங்க பிரதர். அண்ணா முதல் வகுப்புல தெளிவு கிடைச்சதுண்ணா.
ம். அடுத்ததுல வந்து தெளிவு கிடைச்சது. இப்ப இந்த கிளாஸ்ல எனக்கு என்னென்ன கிடைக்கும்? இந்த கிளாஸ்ல என்ன கிடைக்கும்னு கேக்குறீங்களா? ஓகே. ஆமாங்கண்ணா. உங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும். அதெல்லாம் கிடைச்சிச்சுங்கண்ணா. ஓ! ஓ! என்ன வேணுங்கிறது கிடைச்சிருச்சுங்கிறீங்க. ஆமாங்கண்ணா. ஏன்னா 3:30 மணிக்கு ஒவ்வொன்னா சொல்றேங்கண்ணா. 3:30 மணிக்கு எந்திரிக்கவே முடியாது. என்னைக்காவது எங்கேயாவது இங்க லாங் போகணும்னா 5 மணிக்கு எந்திரிச்சு நான் இல்லைன்னா அழுத்தி பிடிச்சு போயிடலாம், வேகமா போயிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிட்டு தூக்கத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணவே மாட்டோம். அந்த 3:30 மணிக்கு எழுப்பிட்டீங்க இல்லையா? அப்பயே எல்லாமே வெற்றி பெற்றாச்சுங்கண்ணா. எல்லாத்தையும் செஞ்சுட்டு எனக்கு எதுவும் தெரியாது. எல்லாம் அவர் கொடுத்தது அப்படின்னீங்கல்ல, அது அடுத்த லெவலுங்கண்ணா. ஸோ உண்மை. நிறைய விஷயம் சொல்லலாங்கண்ணா. லைஃப்ல நம்ம எதுக்காக வாழ்றோம், எதுக்காக பிறந்தோம், பிறப்பின் நோக்கம் என்னன்னா, பிறப்பின் நோக்கம்னா என்ன? நீங்க என்ன தொழில் செஞ்சா உங்களுக்கு செட் ஆகும்? ஒருத்தரை எப்படி வந்து உருவகப்படுத்தி பார்க்கணும், ஒருத்தர்ட்ட எப்படி பழகணும், ஒருத்தர்ட்ட எப்படி பேசணும், கஸ்டமர்ட்ட எப்படி பேசணும், லைஃப் எப்படி கொண்டு போகணும், குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும், சமுதாயத்தை எப்படி ஃபேஸ் பண்ணணும், எல்லாத்தையும் தாண்டி நீங்க எல்லாருமே பணக்காரங்க தான். அந்த சம்பாதிக்கிறது சின்ன சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணீங்கன்னா உங்க லைஃப்ல எப்பயுமே பணத்தோட கஷ்டம் இருக்காது அப்படிங்கிற விஷயம் பாத்தீங்கன்னா அது வேற லெவலுங்கண்ணா. அதை நான் உணர்ந்ததுனால இது எல்லாமே என்னால அனுபவிக்க முடியுதுங்கண்ணா. சோ இப்ப அதே மாதிரி ஆரோக்கியத்துக்கு நீங்க குண்டா இருக்கீங்க, ஸ்லிம்மா இருக்கீங்க, அழகா இருக்கீங்களா, அதை தாண்டி நம்ம தான் எல்லாமே அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த எனர்ஜி வந்து வேற எங்கேயுமே சுத்தி எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க, உங்ககிட்ட தான் அந்த எனர்ஜி இருக்குங்கிற விஷயத்த புரிய வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் சொல்லிட்டே இருக்கலாம். நான் ஒரு நாள் ஃபுல்லா பேசுவேங்கண்ணா. ஊன்னு கேட்டா ஒரு நாள் ஃபுல்லா பேசுவேன். சோ இது எல்லாமே உணர்ந்து கடைசியா எல்லா வேலையும் முடிச்சுட்டு, ஆனா இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இது எதுவுமே நான் இல்ல, இதுவும் நீங்க இல்லைங்க, நான்ற அகங்காரத்தையும் தூக்கி கடாசிட்டு நீங்க பால தெளிவா போயிட்டே இருங்க அப்படிங்கிற விஷயத்துக்கு பாத்தீங்களா, இந்த ஒரு விஷயத்துக்காக நான் லைஃப் லாங் கூட டிராவல் பண்ணணும்னு பண்றேங்கண்ணா. அவ்வளவுதான் விஷயம். ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப ஏன்னா எல்லாமே தெரியுங்கிற விஷயத்த தாண்டி புரிஞ்சாதான் லைஃப்ல அடுத்த லெவலுக்கு போக முடியும். அப்படி ஒரு இன்னொருத்தர் ஒரு இது நீங்களே சொன்னீங்களா, 98% எல்லாம் தெரிஞ்சவங்க இருக்காங்க. 2 பேர் தான், 2% பேர் தான் புரிஞ்சவங்க, புரிஞ்சுட்டு வாழ்க்கைய என்ஜாய் பண்றாங்க. அதான் அவங்க அடுத்த கட்ட லெவல் இருக்காங்க. நம்ம எல்லாம் புரிஞ்சிட்டோம்னா அடுத்த லெவலுக்கு போயிடலாம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க. அது பிளஸ் 1 to 1ல கிடைச்ச விஷயம் எல்லாமே வேற லெவல்ல இருக்குங்கன்னா, புதுசா இந்த 2-3 மாசம் பாத்தீங்கன்னா புதுசா லைஃப டிராவல் பண்ற மாதிரி இருக்கு. நிம்மதியா டிராவல் பண்ற மாதிரி இருக்கு எல்லாத்தையும் தாண்டி. ஏன்னா பெரிய ஒரு 100 கோடி ரூபாய் பணம் கிடைக்குதா, கிடைக்கட்டும். 100 கோடி ரூபாய் லாஸ் ஆகுதா, ஆகட்டும். அந்த மனநிலையை கொண்டு வந்துட்டீங்கன்னா அந்த மனநிலைக்கு ஹாப்பிண்ணா. ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா. எனக்கு இந்த இந்த பிரபஞ்சத்தோட உங்களோட கனெக்டிவிட்டி கொடுத்து வினோத் அண்ணனுக்கு, ரேணுகா சிஸ்டருக்கு, தங்கோரை சாருக்கு, விஜய் சாருக்குலாம் ரொம்ப லைஃப்ல மறக்க முடியாத ஒரு விஷயம். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கண்ணா. ரொம்ப சந்தோஷம். இது எனக்கு ஒரு சின்ன ஆசைதான். இத என்னால மேக்சிமம் 4 மணி அப்படின்னு யோசிக்காம இத நம்ம எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா லைஃப்ல இதை விட வேற எதுவுமே இல்லை அப்படின்னு அளவுக்கு கொண்டு போய் இந்த விஷயம் கொடுக்கும். அதுக்கு நம்ம எல்லாம் ஒரு விழிப்பா இருக்கிறது, இந்த ஒரு 4 மணிக்கு கஷ்டம் பாராம 4 மணிக்கு எந்திரிச்சிட்டோம் அப்படின்னாக்கா கண்டிப்பா இத நம்ம இந்த லைஃபை நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கும். இது நம்மளோட சக நண்பர்களா சொல்லி எல்லாத்தையும் வேண்டி விரும்பி, இந்த வாய்ப்பை எல்லாத்தையும் கிடைச்சிடாது. நமக்கு இந்த 100 பேருக்கு கிடைச்சிருக்குன்னா அந்த 100 பேர் மிஸ் பண்ணாம இது எடுத்துக்கிட்டு லைஃப்ல அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த கடவுளுக்கு, தாய் தந்தருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. குருவுக்கு நன்றி. தேங்க்யூண்ணா. தேங்க்யூண்ணா. நன்றி. சிறப்பு பிரதர். நன்றி நன்றி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஷேரிங். எஸ், நெக்ஸ்ட். சார், இனிமையான மாலை வணக்கம். கிஷோர் பேசுறேன். வணக்கம் 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 பிரதர். வணக்கம் வணக்கம். மாலை வணக்கம். சொல்லுங்க. சிஸ்டர் ஒருத்தர் ரொம்ப ஒரு அன்கான்சியஸ்ல இருக்காங்க சார். அவங்களுடைய ஃபீச்சரே வேற மாதிரி ஆயிடுச்சுங்க சார். அவங்கள வந்து இந்த செஷன்ல உட்கார வைக்கணும்னு நானும் 3 நாளா போராடுறேன் சார். அவங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்குது இந்த நெட்வொர்க்கும் இதுவும். இன்னைக்கு வந்து எல்லா இதுவும் செஞ்சு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டேன் சார். இருந்தாலும் அவங்க வர முடியல. 1/2 hour போராடிட்டு இருக்காங்க. நான் வந்து இன்னைக்கு எப்படி அவங்கள பார்க்க வைக்கணும்னு நீங்க வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன் சார். அப்பயும் இல்லை, அப்புறம் ஹாட்ஸ்பாட் போட்டு வேற நெட்வொர்க்ல மாத்தி உட்கார வச்சு பார்க்க வச்சிருக்கேன் சார். அவங்க வந்து நான் கண்டிப்பா பாக்குறேன், எனக்கு ஒரு சிம் புதுசாவே ஆக்டிவேட் பண்ணி கொடு அப்படின்ட்டாங்க சார். அது இல்லாம இன்னொருத்தரையும் அதே மாதிரி சொல்லி பார்க்க வச்சிருக்கேன் சார். இந்த செஷன் பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த
வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கும் புண்ணியம் பண்ணவங்களுக்கு தான் அமையுங்கிறது இது நிதர்சனமான உண்மைன்னு இந்த இடத்துல புரிஞ்சுட்டேன் சார். இந்த நொடி இந்த 21 நாள் அற்புதத்தை அவங்களும் அனுபவிச்சு அவங்களுடைய வாழ்க்கையில மென்மேலும் நல்லா வளரணும், இன்னும் இது போல நிறைய பேர் வளரணும் அப்படிங்கறது இந்த இடத்துல நான் பதிவு பண்றேன் சார். நன்றி சார். நன்றி நன்றி பிரதர். தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஷேரிங். நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் சிஸ்டர். 21 days கிளாஸ் முடிஞ்சு கடன்களை வெல்வோம், அப்புறம் ட்ரீம் டு டிசையர், அப்புறம் பிரம்ம ஞானம் எல்லாம் முடிச்சு நாளைக்கு திருப்பி 7:30 மணிக்கெல்லாம் எந்திரிப்பேன். இப்ப 3:30க்கெல்லாம் எந்திரிச்சிடறேன். நானு என் லைஃப்ல நிறைய சேஞ்சஸ், நிறைய எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த என்னோட ஃப்ரெண்டு சரண்யாவும் இந்த இதுல இருக்காங்க. அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த 100 பேர் இந்த கட்டணம் பண்ணிருக்காங்க. அந்த 100 பேருமே இன்னும் 1000 பேர் வரணும். அந்த 100 1000 பாத்துட்டு இருக்கேன். இன்னும் 1000 பேர்த்தோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணணும். ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி. மஞ்சுளா சிஸ்டர் ஹேண்ட் ரைஸ் பண்ணி சார், எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த வெற்றிவேல் சாருக்கு என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி பிரதர். நன்றி நன்றி. எஸ் மஞ்சுளா சிஸ்டர் பேசுறீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, கேள்வி இருக்குங்களா? மியூட்ல இருக்கீங்க, மியூட்ல இருக்கீங்க சிஸ்டர். அன்மியூட் பண்ணிட்டு பேசு. மியூட்ல இருக்கு. மியூட் எடுத்து பேசுங்க சிஸ்டர். நமக்கு கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். வேற யாராவது பேச விரும்புறீங்களா? இனியாவது வேற ஏதாவது பகிர்வு? வணக்கம் வணக்கம் சிஸ்டர். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சார்? ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கேன் சிஸ்டர். சூப்பரா இருக்கேன் சிஸ்டர். நீங்க நல்லா இருக்கீங்களா? சார் நல்லா இருக்கேன் சார். 3 days ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்ணோம். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் லேசினஸ் அது இது நிறைய சொல்லியிருந்தேன். இப்பெல்லாம் லேசினஸ்னா என்னன்ற மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சாச்சு. மார்னிங் 5:30க்கு எழுந்திருக்கிறதுல ஒரு பெரிய ரிஸ்கா இருந்துச்சு எனக்கு. ஃபர்ஸ்ட் பேட்ச்க்காக 999 பே பண்ணி கிளாஸே அட்டெண்ட் பண்ணல, ஒரு நாள் கூட அட்டெண்ட் பண்ணலன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். சோ அதுக்கப்புறமேட்டுக்கு 3 days சரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ட்ரை பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு, நம்ம சும்மா வெளி உலகத்துக்காக நம்ம நடிக்க கூடாதுல்ல. நான் உடனே நாளைக்கு 4 மணிக்கு எந்திரிக்க போறேன், 3 மணிக்கு எந்திரிக்க போறேன் அப்படிலாம் என்னால சொல்ல முடியல. சரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு 5:30க்கு எழுந்திரிக்க ஆரம்பிச்சோம். 3 days நம்ம அட்டெண்ட் பண்ணோம். 4th day எல்லாம் ரொம்ப ஃபீலா இருந்துச்சு, சாரை பார்க்க முடியல, சாரோட மீட்டிங் வரலையேன்னு சொல்லிட்டு. சோ அப்ப எங்களுக்குள்ளே ரெஃப்ரெஷ்மெண்ட் மீட்டிங் மாதிரி 5:30க்கு எழுந்திரிச்சு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை நான் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 7 மணி 8 மணிக்கு எழுந்திரிக்கிறாள், நம்ம 5 மணிக்கு எழுந்திரிக்கும் போது நம்ம மாறும் போது நம்மளோட ஃபேமிலியும், இப்ப நான் 5 மணிக்கு எழுந்திரிக்கிறேன், பசங்க ஆட்டோமேட்டிக்கா எழுந்திரிக்கிறாங்க, படிக்கிறாங்க. சோ நம்ம பாசிட்டிவ் தாட்ஸ், நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட தாட்ஸ் இருக்கும் உண்மையாலுமே நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நான் இந்த உங்களோட லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்ணதுல இருந்து, இந்த 3 days கிளாஸ் அட்டென்ட் பண்ணதுல இருந்து எல்லாமே பாசிட்டிவா தான். நான் பாசிட்டிவா எதெல்லாம் நினைக்கணுமோ அதெல்லாமே பாசிட்டிவா நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி நான் பிலீவர் ஆயிட்டேன், கரண்ட் லைஃப்ல முடிச்சிருக்கேன். பட் நான் அதை நோக்கி நான் பயணம் பண்ணேன், அதை நான் டார்கெட்டா வச்சு அதை நான் முடிச்சேன். அதே மாதிரிதான் எனக்கு இந்த மந்த் ஒரு 2 கடன், ஆக்சுவலா கடனாலதான் நான் ஓடிட்டு இருக்கேன், வேற எதாலையும் நான் ஓடல. அந்த கடன் இந்த மந்த் என்னோட 2 கடன் முடிஞ்சிச்சு. அவங்க சிவரஞ்சனி ஃப்ரெண்டுகிட்ட கூட நான் அடிக்கடி சொல்லுவேன், கடனுக்காக தான் நான் போயிட்டு இருக்கேன். அதுல இந்த மந்த் என்னோட 2 கடன் க்ளோஸ் ஆகுது. சோ அது இல்லாம நான் மாறும்போது என்னோட ஃபேமிலி சிச்சுவேஷன் எல்லாமே மாறுது. பாசிட்டிவா நான் எதெல்லாம் நினைக்கிறோம் அது எல்லாமே பாசிட்டிவா நடந்துட்டு இருக்கு. இது வேண்டாம், நம்ம ஹோல்ட் பண்ணி வைப்போம், அந்த ஹோல்ட் பண்ணனா ஹோல்ட் ஆயிட்டே இருக்கு. நான் போய் ஒரு கடன் அடிக்கும் போது எனக்கு வர வேண்டிய கடன் தானா அடையுது. சோ அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களோட சேர்ந்து டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 4 மணிக்கு எழுந்திரிக்கணும். இல்ல நான் ஜாயின் பண்ணல, 2nd 3rd பேட்ச்லயும் ஜாயின் பண்ணல. இல்லனாலும் ஒரு 5:30ல ஜாயின் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு ஒரு தாட்ல இருக்கேன் சார். மகிழ்ச்சி சிஸ்டர், நன்றி. விரைவா உங்களை 4 மணி வகுப்புல சந்திக்கிறோம். கண்டிப்பா கண்டிப்பா சார். தேங்க்யூ சோ மச் சார். நன்றி. குட் மார்னிங் பிரதர். சார் வணக்கம் 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 பிரதர். காலை 28 days புக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சீங்க, ரொம்ப நல்ல சந்தோஷம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு எங்களை ஏமாற்ற நபர்களுக்கு. அந்த ஒரு 3 வருஷமா நம்ம இதில் ட்ராவல், ஒரு 8 மாசமா நம்மளால ட்ராவல் பண்ண முடியாத ஒரு சூழல் இருந்தாலும், ஆனா கொஞ்சம் நீங்க கருத்து கொடுத்த பழக்க வழக்கங்கள் உங்க வாய்ஸ் கேட்கலையே.
உங்க வாய்ஸ் கேட்கலீங்க பிரதர், பேசுங்க. இப்ப கேக்குது, பேசுங்க. இப்ப கேக்குது. ஓகே பிரதர், நல்லா இருக்கீங்களா பிரதர்? சூப்பரா இருக்கேன் பிரதர், பேசுங்க. ஓகே சூப்பர். ஓகே பிரதர். உங்க நெட்வொர்க் ஏதோ இஷ்யூ இருக்கும் போல இருக்கு பிரதர். உங்க வாய்ஸ் கட்டாய் கேக்குது, கண்டினியூவா இல்ல. வெங்கடேஷ் பிரதர், கண்டினியூஸா இல்லீங்க. எஸ், வேற இப்ப கேக்குதா பிரதர்? கிளியர், பேசுங்க பிரதர், பேசுங்க. ஓகே பிரதர், ஓகே பிரதர். நான் ஒரு நாள் நம்ம ஞானசஞ்சீவனபுரத்துல கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால ஜாயின் பண்ணேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு முதல் 21 days அட்டன் பண்ணும்போது எழுந்த நம்ம ஒரு 3 மணிக்கு எந்திரிச்சு பழக்கம் பட்டோம். இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு காலையில கூட நான் எந்திரிச்சது 3 மணிக்கு தான். அந்த ஒரு பழக்கம் வழக்கம் நம்ம ஒரு 8 மாசமா இப்ப வந்து நம்ம ஒரு பெட் ரெஸ்ட்ல கொஞ்சம் ஒரு சின்ன ஆக்சிடென்ட்னால நம்ம இருந்தாலும் இன்னைக்கு நம்ம தன்னம்பிக்கையோட ஒரு இருக்கும், எந்திரிக்கிறோம். அந்த டைம் எந்திரிச்சிடும். பட் சப்போர்ட் இன்னொரு நபரோட சப்போர்ட்னால இருக்கனால இந்த கிளாஸ் நமக்கு அட்டன் பண்ண முடியல ஒரு சில சூழ்நிலைனால. பட் இருந்தாலும் அந்த ஞானசஞ்சீவன் சில வீடியோக்கள் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இப்ப நீங்க கொடுத்த புக்கு வந்து நான் ரிசீவ் பண்ணியிருக்கேன், 22 days புக்கு. அது மிக பயனுள்ளதா இருக்கு. நம்ம எங்க டீம்ல உள்ளவங்களுக்கு மாசம் யாராவது ஒரு ஆள் உள்ள கொண்டு வர பிளான் பண்ணியிருக்கோம். அந்த விதத்துல போன மாசம் ஒரு நபர் பாபுன்னு ஒருத்தர் அட்டன் பண்ணாரு. உண்மையிலே இந்த மாதிரி வாய்ப்பு எனக்கு கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். அவங்க ரொம்ப சொல்லியிருந்தாரு. அடுத்து இந்த மாசமும் ஒரு 2 பேர் வர மாதிரி பிளான் பண்ணி சொல்லியிருக்கோம். அந்த கிளாஸ் நான் இப்பதான் பார்த்தேன் பிரதர், இல்லைன்னா நான் இந்த செஷன் உட்கார வச்சிருப்பேன். அது விஷயம் இன்னைக்கு வந்து தன்னம்பிக்கை வந்து தன்னம்பிக்கை வளர்த்துக்கிற ஒரு இடமா தான் இது வந்து நான் பாக்குறேன். கண்டிப்பா இந்த வாய்ப்பை உள்ள வந்தவங்க யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது என்னுடைய அன்பான கோரிக்கை. ஏன்னா இப்ப இல்லைன்னா பரவாயில்ல, கான்டாக்ட்ல இருந்தாலும் கூட நீங்க நம்ம லைஃப் மாறுறதுக்கு எவ்வளவோ விஷயம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு எவ்வளவு பரிகாரம் பண்றோம், கோயிலுக்கு போறோம், என்னென்னமோ பண்றோம். ஆனா ஒரு லைஃப் ஒரு ஒரு கோர்வையா கொண்டு போறதுக்கான விஷயங்கள் எதுவுமே கிடைக்கல. ஒரு 1000 வேலை நம்ம லைஃப் மாறுது அப்படின்னா இந்த விஷயத்தை எல்லாருமே கொஞ்சம் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. என்னுடைய உண்மையான எண்ணம். ஓகே, நன்றி பிரதர். நன்றி பிரதர், நன்றி பிரதர். வேற யாரும் பேசுறீங்களா? நிறைவு செய்துக்கலாங்களா? எனி அதர் வாண்ட் டு ஷேரிங்? நிறைவு செய்துக்கலாங்களா? மஞ்சுளா சிஸ்டர், கடைசியா தான் முயற்சி பண்றீங்களா? இல்ல, உங்க மைக் வந்து அன்மியூட் ஆகலைங்க சிஸ்டர், அதனால நீங்க பேசுறது எங்களுக்கு கேட்கல. உங்க ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கு. அருண் பிரசாத் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, பேசுங்க. குட் ஈவினிங் சார். வணக்கம் மிஸ்டர் அருண், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். சொல்லுங்க. நான் இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணேன் சார். நடுவில் எனக்கு மேபி 1 or 2 கிளாஸஸ் நான் வந்து அட்டன் பண்ண முடியாம போனா நெக்ஸ்ட் செஷன்ல அட்டன் பண்ணலாமா சார்? யூஸ்வலா நாங்க அப்படி பர்மிட் பண்றது இல்லைங்க. ஏன்னா நான் அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டேன்னா மாமா கல்யாணம், சித்தப்பா கல்யாணம், அதனால அந்த அன்னைக்கு நான் அடுத்த மாசம் அட்டன் பண்றேன்னு சொல்லுவாங்க. யூஸ்வலா நாங்க அப்படி பர்மிட் பண்றது இல்ல. ஆனா நாங்க யாருக்கும் நோ சொல்றது இல்ல பிரதர். நான் எங்க நோக்கம் என்ன தெரியுமா? நீங்க இன்னைக்கு இல்ல, நாளைக்கு காலையில சொல்லுவேன். அது உங்களுக்காக இன்னைக்கு சொல்றேன். 21 நாள் இன்னைக்கு துவங்குது. 21 நாளும் 3:55க்கு நீங்க இங்கதான் இருக்கணும். உசுரே போனாலும் இங்கதான் போகணும்னு சொல்லுவேன். இது நாளைக்கு இப்பவே சொல்றேன். சரி 21 நாளும் 3:55க்கு நீங்க இங்கதான் இருக்கணும். 5:30 வரைக்கும் இங்கதான் இருக்கணும். உசுறு போனாலும் ஜூம்ல தான் போகணும். அப்படியா? சரி, ஓகே சார். இது ஒரு கமிட்மெண்ட் தான் பிரதர். இப்போ வேற வழி இல்ல, திடீர்னு ஒரு பெரிய காரியம் ஆயிடுச்சு, ஏதோ ரொம்ப ஒரு நெருக்கமானவங்க நாங்க போயிட்டேன், அப்பெல்லாம் நாங்க அதை என்கரேஜ் பண்றோம். எங்களுக்கு வந்து கொடுக்க கூடாதுங்கிற எண்ணம் கிடையாது. இதுல கிடைக்கிற பணத்தை வச்சு நான் கோட்டை கட்ட போறேன் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. இது முழுக்க என்னோட பிசினஸ் ஆஸ்பெக்ட் வேற. மத்த பயிற்சியும் என்னோட பிசினஸ், வைராகியா என்னோட பிசினஸ், செயல்திறன் என்னோட பிசினஸ். இது வந்து முழுக்க உங்களை ஒரு விஷயத்த வந்து உங்களுடைய வினையிலிருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுக்கறது தான் என் வேலை. சரி, ஓகே சார். இப்ப நீங்க அந்த ஒரு சம்பவம் வரவிடாம தடுக்குதுல, அதுவே நீங்க வினையில மாற்ற நிகழ்வுங்கிறது உங்களுக்கு புரிய வைக்கிறது. எப்படி புரிய வைக்கணும்? ரெக்கார்டிங் கிடைக்காதுன்னு சொன்னாதான் நீங்க அந்த இடத்துல இதுக்கு ப்ரியாரிட்டி கொடுப்பீங்க.
இல்ல ரெக்கார்டிங் கேட்கல. பட் நெக்ஸ்ட் சில பேர் சொன்னாங்க, நெக்ஸ்ட் நான் செகண்ட் டைம் அட்டன் பண்ணேன், செகண்ட் 21 days அட்டன் பண்ண அப்படிலாம் சொன்னாங்க. இல்ல அவங்க எல்லாருமே மறுபடியும் ஃபீஸ் கட்டி அட்டன் பண்றவங்க. அப்படியா? ஓ ஓ சரி சரி. ஓ பட் லாஸ்ட் டைம் வந்து இங்க அருள் சேவியர்னு ஒருத்தர் இருக்காரு அவள கடந்த 10 மாசமா அட்டன் பண்றாரு. 10 மாசமா ஃபீஸ் பே பண்ணி அட்டன் பண்றாரு. நாங்க போஸ்டர் போட்டா முதல் ஃபீஸ் எங்களுக்கு அவர்கிட்ட இருந்தா வரும். முதல் கிரெடிட் அவர்கிட்ட இருந்தா வரும். ஃபர்ஸ்ட் ஃபீஸ் அவர்கிட்ட இருந்தா வரும். சரிங்க சார். ஓகே சார். ஆனா இது வரைக்கும் அவரை கூப்பிட்டு கேளுங்க, எந்த ஒரு வகுப்பும் அடுத்த மாதம் அதே மாதிரி இருக்காது. இட் வில் நாட் பி சேம். இந்த வகுப்பு ஒரே மாதிரி இருக்காது. ஆனா எனக்கு எங்க அம்மா சத்தியமா ஒண்ணும் தெரியாதுங்க. ஐ டோன்ட் நோ எனிதிங். நானும் உங்க கூட சேர்ந்து ஏதோ ஒண்ணு கத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு. ஓகே சார். ஓகே. ஐ அம் ஆல்சோ லேர்னிங் ஹியர். ஓகே சார். ஒரு தடவை ஆக்சுவலா உங்களை மீட் பண்ணும்போது ஒரு தடவை, பட் செகண்ட் டைம் நீங்க அட்டன் பண்ணிக்கலாம்னு சொன்ன ஞாபகம் இருக்கு. மேபி அது வேற எதுக்காக சொன்னீங்களா? இல்ல உங்களுக்கு நான் சொன்னது தொடர்ச்சியாக நீங்க அட்டன் பண்ணுங்கன்னு நான் சொன்னேன். ஒரு 3 வகுப்பு நீங்க தொடர்ச்சியாக அட்டன் பண்ணுங்கன்னு நான் சொன்னேன். ஓ அப்படியா? எனக்கு மட்டுமா? தொடர்ச்சியா 3 வகுப்பு அட்டன் பண்ணுங்கன்னு நான் சொன்னேன். ஓகே ஓகே சார். இதே ஃபீஸ்ல. ஓகே. அத நீங்க 1 மாசம் ஃபீஸ் பே பண்ணிக்கங்க. ஆனா 2 மாசம் நீங்க அட்டன் பண்ணுங்கன்னு உங்களுக்கு நான் 1-to-1ல சொன்னேன். ஆமா சார். ஏன் சொன்னேன்னா, நீங்க அதற்குண்டான கமிட்மெண்ட்டுக்குள்ள நீங்க வந்திருக்கிறீங்க. நீங்க ஃபீஸ் பே பண்ணி என்னை 1-to-1ல பார்க்க வந்தீங்க. அதற்காக நாங்க அந்த ஸ்பேஸ் கொடுத்தோம். ஓ ஓகே 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 சார். அதனால தான் நான் டவுட் இருந்தது. அதனால தான் கேட்டேன். ஆனா நான் சொன்ன அன்னைக்கே நீங்க வகுப்புக்கு வந்திருக்கணும். அப்படியா? கரெக்ட் தானே? நான் வாய்ப்பு கொடுத்த மாசம் முடிஞ்சு போச்சு. 1 மாசம் முடிஞ்சு போச்சு. நான் ஆகஸ்ட் மாசம் வாய்ப்பு கொடுத்துட்டேன். அந்த வாய்ப்பு எடுத்திருந்தேன்னா நான் இன்னும் டிராவலிங்ல இருந்திருப்பேன் நிறைய நாள். அதனாலதான் நான் நெக்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணலாம்னு சொல்லி வந்தேன் சார். நீங்க இப்ப டிராவலிங்ல இருந்ததுனால ஒண்ணு மிஸ் பண்றீங்கிறது கிடையாதுங்க. டிராவலிங்ல இருந்தா நான் மிஸ் பண்ணிடணுங்கிற எண்ணத்தினாலதான் மிஸ் பண்றீங்க. ஓ அதனாலதான் நெக்ஸ்ட் செஷன். ஓ நீங்க ஒரு விஷயத்த டிராவல்ல இருந்தா அதை கத்துக்க முடியாதுங்கிறதுல இந்த வகுப்பு பொறுத்த வரைக்கும் நீங்க இங்க வந்து முன்னாடி உட்கார்ந்து கத்துக்கணுங்கிறதாங்கிறது இல்ல. நான் சொல்றதை நீங்க அப்ளை பண்ணாலே கத்துக்கிறது தான். நீங்க காதுல உள்ள வாங்கி கண்ணை மூடி காது கேட்டீங்கனாலே கத்துக்கிறது தான். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். முடிஞ்சா உங்களுக்கு நாங்க கொடுத்த வாய்ப்பு முடிஞ்சு போச்சு. ஆகஸ்ட் செப்டம்பர் தான் நான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தேன். அந்த ட்ரெயின் கிளம்பிருச்சு. அந்த ட்ரெயின் 5 மணிக்கு கிளம்பி போயிருச்சு. மீண்டும் அந்த ட்ரெயின்ல ஏற முடியாது. ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். இத பாருங்க, நான் வாய்ப்பும் கொடுத்து எங்க கிட்ட இருந்து ஒரு மென்டாரை கொடுத்து அவர் டெய்லி போன் பண்ணி வகுப்புக்கு வாங்கன்னு ஃபாலோவும் பண்ணி எப்படி? ஆமா. ஓகே சார். Thank you Arun. Thanks for that. Okay sir. Thank you sir. Thank you. See you tomorrow sir. Great to see you tomorrow. Yes sir. Good night sir. Thank you. Yes. நிறைவு செய்துக்கலாங்களா? பிரதர் வணக்கம், சாந்தசீலன் பேசுறேன். வணக்கம் பிரதர். பேசுங்க. வணக்கம் பிரதர். கார் ஓட்டிட்டு இருக்கேன், அதனால வீடியோ ஆன் பண்ணல. பரவாயில்ல, ஆனா பேசுற வரைக்கும் நிறுத்திட்டு பேசுங்களேன். ஓகே 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 பிரதர். நியூ கமர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சாந்தசீலனுங்க, அட்வொகேட்டா இருக்கிறேன். இந்த வகுப்பு அட்டன் பண்ணும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் நைட்ல தூக்கத்துக்கும் மாத்திரை போடுவேன். அந்த மாத்திரை போட்டுட்டேன் அப்படின்னா அந்த 4 மணிக்கு என்னால எழுந்திருக்கவே முடியாது. ஆனா இன்னைக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு அட்டன் பண்ணிட்டு இன்னைக்கு மாத்திரையே இல்லாம இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த வகுப்பு எனக்கு கொடுத்ததுங்க. நான் என்ன நினைச்சுக்கிட்டேன், பணம் சம்பாதிக்கிறது தனியா இருக்கு, ஆரோக்கியம் தனியா இருக்கு, உறவு எல்லாம் தனியா இருக்குது அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தேன். வீட்டுல சண்டை போட்டு போறோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் என்ன சாதாரணம் தானே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தாதான் ஒண்ணுக்கு ஒண்ணு சம்மந்தமா இருக்கு அப்படின்றதெல்லாம் பிரதர் சொல்லி புரிய வைக்கும் போதுதான், ஆஹா, ஒண்ணுக்கு ஒண்ணு சம்மந்தம் இருக்கிறதுனாலதான் நம்மளுடைய ஆற்றல் ட்ரெயின் ஆயிடுது, அந்த வேலைகளை சிறப்பா செய்ய முடியல, பணம் சம்பாதிக்கணும்னாலும் முடியல, வேலையை அதுல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படிங்கிற விஷயம் எல்லாம் புரிய வந்ததுங்க. அதனால இது ஒரு அருமையான வகுப்பா இருந்தது, எனக்கு நல்ல ஒரு பலனுள்ளதா இருந்தது. இது நான் 3வது தடவை இப்ப அட்டன் பண்ண போறேங்க.
இது வந்து ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னா வெவ்வேறு கண்டென்ட்டா வந்துகிட்டே இருக்குது. அத வந்து நான் ஒரே இதுல கிடைச்சிடும் அப்படின்னு நான் நினைச்சேன். அப்படி இல்ல. ஆக்சுவலா அடுத்தடுத்து வெவ்வேறு விஷயங்களா சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ரொம்ப பலனுள்ளதா இருக்குது. நீங்க எல்லாருமே இத வந்து ஒவ்வொரு நாளும் அந்த டைம்க்கு ஏஞ்சி இதை அட்டன் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பா இருக்கும். உங்களுக்கு நீங்க எல்லா விஷயத்திலையும் வந்து ஆரோக்கியத்துல இருந்து தொழில இருந்து எல்லா விஷயத்திலையும் வந்து நீங்க பணம் ஈட்டுவதாக இருக்கட்டும், உறவுல வந்து நல்ல நல்ல ஒரு சுமூகமா இருக்கிறதும் சந்தோஷமா இருக்கிறதுக்கான எல்லா ஒரு வாய்ப்பையும் பிரதர் வந்து இந்த விருதுல வடிவமைச்சு கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரத்துல வந்து நன்றிய சொல்றேன். எனக்கு இதுல அறிமுகப்படுத்தினவங்க கீதா மேடம், அவங்களுக்கும் நான் நன்றியை சொல்றேங்க. இது ஒரு அருமையான வாய்ப்பு. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ சோ மச். தேங்க்யூங்க. இவர் மிஸ்டர் சாந்தசீலன், இவர் ஹைகோர்ட் அட்வொகேட்டுங்க. சன் டிவில கூட சில நிகழ்ச்சிகள் எல்லாம் பேசியிருக்காரு. இவருடைய ஆரம்ப காலகட்டத்துல ஒரு புரிதல் ஒரு விஷயத்த நெருடலாகவே இருந்தது. இன்னைக்கு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்ற பாதைக்குள்ள, அதான் பாருங்க, மாத்திரை போட்டாதான் தூங்குறாங்கிறவரு நீங்க மாத்திரையே இல்லாம தூங்குறாரு. காலையில 3:30 மணிக்கு எந்திரிச்சுறாருன்னா பாத்துக்கங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் பிரதர். தேங்க்ஸ். 13th month அவருடைய பயணம். இது 13வது மாதம். 1 ஆண்டுகள் எங்களோடு பயணித்து இன்னைக்கு 13வது மாசம். ரொம்ப சந்தோஷங்க, மகிழ்ச்சிங்க. அனைவரையுமே அதிகாலை 4 மணிக்கு சந்திப்பதற்கு ஆவலோடு காத்திருக்கிறேன். 3:55 முடிஞ்சா 3:55க்கு லாகின் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம். நான் இது வந்து என்னுடைய 5வது கிளாஸ் முடிச்சிருக்கேன் பிரதர். வந்திருக்கிற அனைவருக்கும் வந்து நான் பஸ்ல இருக்கிறதுனால ஷட்டர் முடிச்சிடறேன். என்ன நோக்கத்தோட வந்திருக்கீங்களோ அது நிச்சயமா நிறைவேறும். எல்லாரும் அட்டெண்ட் பண்ணுங்க. நன்றி 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 நன்றி. இவங்க ஒரு ஆசிரியர், ஒரு அரசு பள்ளி ஆசிரியர். ரொம்ப நன்றி சிஸ்டர். நன்றி நன்றி. உங்களுடைய பகிர்தலுக்கு நன்றி. நன்றிங்க. வாழ்க வளமுடனும் வாழ்க வெளிப்படணும். நாளை காலை 4 மணிக்கு சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ.